பார்க்கல ப்ரோ. நேற்றுலேருந்து பெருசா இந்த அரசியல் சம்பவம் என்ன சொல்லியிருந்தாரு? இல்ல அது பேபி ஸ்டெப்ஸா தான் எடுக்க முடியும். 11% வந்திருக்கும், படிப்படியா தான் பண்ண முடியும். அது அவரோட ஸ்ட்ராட்டஜி விஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது அவர் சொல்றதுங்க. அவர் அரசியல் தலைவரா அதான் சொல்லணும், அது அவரோட விருப்பம். ப்ரோ ஆனா 11% வந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. 3-4% இருந்த கட்சி இப்ப 11% ஆயிருக்குன்னா ப்ரோ கண்டிப்பா பிளஸ் தான், சரியா? ஆனா என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா நான் அப்படி நினைக்கல. அதுதான் நான் வந்து இது பின்னடைவு தான் வந்து மோடிக்கும் சரி இங்கேயும் சரி எல்லாத்துக்கும் அப்படிதான். அது ஏதுக்காம வந்து 11% வந்துட்டாங்க, 18% வந்துட்டாங்க, ஓட்டு ஏறிடுச்சு, ஓட் பேங்க் ஏறிடுச்சு. அது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓட் பேங்க் ஏறி இருக்குல்ல, அதை வச்சு பேசுங்க, மோடி தான் திரும்ப பிஎம் வராது. அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு இல்ல மற்றவங்களுக்கு ஓகே, எனக்கு இல்லை. ஆனா ப்ரோ யூபி தான் ப்ரோ சேஞ்சிங் ஃபேக்டர். அங்க கோட்டை விட்டது ஃபுல்லா இதே போச்சு, அசால்ட்டா இருந்துட்டு. நல்ல ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க போல ப்ரோ காங்கிரஸ் யூபில. அது முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான். திரும்ப மோடி தான் பிஎம். 8ஆம் தேதி வந்து பிஎம் ஆக போறாரு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நினைச்ச மோடி பிஎம் ஆகல, அவ்வளவுதான். ஒரே மசாலா அவர் நேற்றே சொல்லிட்டாப்ல, இன்னும் அரசியல் பேச மாட்டேன்னு. நீங்க திருப்பி வேற பாலிடிக்ஸ் கொண்டு போறீங்களே. நான் வந்து எப்பயுமே நான் ஒரு விஷயத்த சொன்னா ஓகே, திரும்ப வந்து முட்டு கொடுத்து பேசிட்டு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லைங்க. இல்ல ப்ரோ, நான் அது ரஜினி மேட்டர்ல எடுதான், ரஜினி மேட்டர்ல தான் ஜெயிலையும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக வந்து இல்ல அந்த படம் ஓடிச்சா பண்ணிச்சா, இதெல்லாம் என்னங்க சும்மா உருட்டலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம். அவர் தான் பிஎம், நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நீங்களாம் என்ன வந்தீங்க, அது பேசலாம், பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு. கருது ப்ரோ, இது அண்ணாமலை தோத்துட்டாப்ல, ஞாபகம் இருக்கா? எது ப்ரோ? இல்ல அண்ணாமலை தோத்துட்டாப்ல, ஞாபகம் இருக்கா கேட்டேன். ஞாபகம் இருக்கு. உங்கள்கிட்ட பெட் கட்டியிருந்தேனே. என்ன பெட் இருந்தீங்க? அண்ணாமலை ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு 3000 பெட் கட்டியிருந்தேன். அதெல்லாம் நேற்று அனுப்ப சொல்லிட்டுனுங்க ஐயப்பனை. நீங்க எல்லாம் நேத்து மத்தியானமே பணம் அனுப்பிச்சு என்கிட்ட பெட் கட்டுறது 8000 ரூபா, 5000 ரூபாய் கிராஃப்டி, நீங்க இன்னொருத்தர் 3000 8000 ரூபா நேற்று மத்தியானமே. எப்ப அமிச்சேன்னு சொல்லி ஐயப்பன் கேளுங்க. நேற்று அமிச்சா அது ரிட்டர்ன் அமிச்சேன்னு சொன்னேன். இல்ல சும்மா அது சும்மா வந்து மேல வந்து பேசுறேன், அக்செப்ட் கொடுத்த ரிக்வஸ்ட் வந்துச்சு, சரி அது சும்மா கேட்கலாம். ஐயப்பன் டிஎம்ல கேட்டிருப்ப, சும்மா வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா வந்துருச்சு, சரி அதை கேட்டு போலாம் தான் வந்தேன். இந்த ராபின்சன்லாம் வந்து 50000 நீ கட்டியிருந்தானா 50000 கொடுத்துருப்பானு. அவர் தான் பயப்படாப்லையே, கட்ட மாட்டேங்கிறாப்ல. அவருக்கு வந்து பயந்துட்டான், என்ன பண்றது? ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லாம ஒதுக்கிட்டாப்ல. நேத்து வந்து நேத்து ரிசல்ட் இருந்துச்சு, நேத்து 12 மணிக்கு ஐயப்பனுக்கு அமிச்சு அது 2 பேருக்கு அமிச்சாரான்னு சொல்லிட்டு. இன்னும் வேற யாரும் அமிச்சிருந்தாலும் அமிச்சிருப்பேன். இதை கோபி மிஸ் பண்ணிட்ட பத்தியா நீ? கார்த்திக் ப்ரோ, நாளா ரொம்ப ஃபுல்லாவே அப்செட் ப்ரோ. எவ்வளவு அப்செட் தெரியுங்களா? எதுக்கு அப்செட்? பெட் கட்ட மட்டும் அப்செட்டா, இல்லாட்டி தோத்துட்டா அப்செட்டா? இல்ல அப்படி கிடையாதுங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாற்ற சக்தி
டிஎம்கே எதிர்த்து மழை போஸ்டா பேசுனேன் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல அப்படின்னா இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரியலையே. இதான் இவனுங்கெல்லாம் டிவி காரணங்களாம் கொண்டாடி தீக்கிறானுங்க, என்னமோ அவனுங்கதான் வந்து நிமித்துறாங்க மாதிரி. ஜெயிச்சது திமுகங்க. இவனுங்களாம் அதெல்லாம் புரியுமா புரியாதா? இல்ல ஒரு கண்டாயம் தெரிய மாட்டேங்குது, கொண்டாடி தீக்கிறானுங்க. வாய்ஸ் சரியா கேட்கல, எனக்கு மட்டும் கேட்கலையா? ஏன் கார்த்திக்கும் எப்பயுமே வந்து ஜெயிச்சவங்க அக்ரெசிவா தாங்க இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. எதுலயே ஆகட்டும், மேட்ச்ல ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், இல்ல வேற எந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், எலெக்ஷன் ஆகட்டும், அப்படிதான். இதே பிஜேபி வந்து ஒரு 400 ஜெயிச்சிருந்தா என்ன நம்ம சும்மா இருந்திருப்போமா? கிடையாது இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப டிஎம்கே கொண்டாடுறதுனால அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப ஜெயிச்சது டிஎம்கே, ஆனா கொண்டாடுறது டிவிகே. இதுல பட் நமக்கு அவங்க இல்ல, அது ஓகே, அது லாஜிக்கே இல்லதான். அது இல்ல அவங்களுக்கு புரியுமா புரியல. 2000 இப்ப எதிர்த்து பேசுறது வந்து திமுக எதிர்த்து பேசுறது அண்ணாமலை. எடப்பாடி கூட பேசல, வரலன்னு கூட சொல்லலாம். அக்ரஸிவா எதிர்த்து பேசி ஒரு பெரிய இது பண்ணது வந்து அண்ணாமலை பண்ணாரு. அவங்களுக்கு ஓட்டு போடல. இது பிஜேபின்னு ஒரு காரணத்துக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அதெல்லாம் பிரச்சனை. ஆனா இப்ப டிவிக்கு நாளைக்கு வந்து பேசுறது, 2 பேர்த்தையும் பேசினாதானே அவங்களுக்கு ஓட்டே கிடைக்கும். இப்ப நீ கொண்டாடி என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல வேற மாறு தட்டிக்கிறானுங்க, நாங்க சொன்னதுனாலதான் ஓட்டு மாத்தி போட்டாங்க அப்படின்னு. அது நீ ஒரு அஜித் ஃபேனா பேசுற, அதனால உனக்கு அப்படி இருக்கு. ஏங்க அஜித் பண்ணல ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் வந்து டிவிகே வேலையும் நான் டிவி கேட்காம சொல்லல. அந்த இடத்துல வந்து நான் வந்து இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து திமுகவும் வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம்னு சொல்றது இருக்கிற பெரும்பாலும் நாம் தமிழே அவங்க கரெக்டா பேசுறாங்கன்னா அவங்களே ஆதரிப்பேன். அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க, அவங்க லாஜிக் எல்லாம் பேசுறதுனால அவங்களே நம்ம இது பண்றது இல்லை. இப்போ பிஜேபியில அண்ணாமலை வந்து அவரு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஓகே கரெக்டா பேசுறாரு. நாளைக்கு விஜய் வந்து பேசினாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம், அது வந்து மாற்றுக்கிறது. ஆனா இப்போ அவங்க ஆதரவு தெரிவிக்கிறது டிஎம்கேக்குங்க. அதான் நம்ம வந்து நம்ம இது சொல்றோம், குறை சொல்றோம். நீங்க வந்து அதை வந்து அவங்க புரிஞ்சுக்காம திருப்பி நல்லா பிஜேபி தான் எதிர்க்கிறோம்னா ஆப்போசிட்ல யாரு இருக்கா? ஆப்போசிட்ல நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்ல வேற எதாவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நீங்க சப்போர்ட் பண்றது காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸும் டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க, அதை எப்படி ஏத்துக்கிறது? 2 வேலை காமிச்சு ஒண்ணு தொட சொன்னா ஒண்ணுதான் தொட முடியும், 3வது இன்னொரு வேலை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏங்க அவர்தான் சொல்லிட்டாருலங்க, டிவிக்கு என்ன சொல்லிட்டாங்க, நாங்க இந்த 2 வேலை வந்து எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க ஒண்ணு யாருக்குமே நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இல்ல 2 பேருக்குமே நீங்க ஓட்டு அது வரைக்கும் ஓட்டு போடாம விட்டுலாமா? இல்ல டிவிக்கு ஓட்டு எல்லாம் புறக்கணிச்சு இல்லாமா? சொல்லுங்க, எப்படி முடியும்? அவங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம். இப்ப அவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இங்க பாருங்க, அவங்க தனிப்பட்ட விருப்பங்க. கோபி அது தனிப்பட்ட விருப்பம். அந்த குழப்பம் வந்து இருக்கு, அது ஓகே. இப்போ பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா என்னன்னா அவங்களே வந்து மோடி சப்போர்ட் பண்ற ஆளுங்க தான். பவன் கல்யாண் போய் நிற்கிறாரு, மோடி பின்னாடி நிற்கிறாரு. சந்திரபாபு மோடி பக்கத்தில் நிற்கிறாரு, அவங்க ஆதரவு கொடுத்து தான் இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி நம்ம பேசுனது இந்த ஸ்பேஸ்ல என்ன பேசணுமோ அதுல வந்து அவங்களுக்கு சக்சஸ் தான், அதுக்காக பேசுறாங்க. ப்ரோ இது வந்து விஜய் வந்து சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் எல்லாம் ஆதரவு எல்லாம் கொடுக்குறப்போ வாழ்த்து சொல்லி கொடுக்கலங்க, வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. ஆதரவு இல்லைங்க, வாழ்த்து ஏங்க, வாழ்த்து சொல்லியிருக்காரு தான். சரியா, அவர் ஸ்டாலினுக்கு சொல்ல, மோடிக்கு சொல்ல, எதுக்கு சொல்ல, சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா சந்திரபாபு நாயுடுக்கு அவர் சொல்ல போனா பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை. அவர் சொல்லும் போது பவன் கல்யாண் மட்டும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால இவரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. பட் அவங்க 2 பேருமே என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்காங்க, இவர் மோடியோட சப்போர்ட்டர்ஸா தான் இருக்காங்க. இல்ல கார்த்தி, நான் அவர் மென்ஷன் பண்ணும்போது அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு தானே இதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு, வாழ்த்துக்கள்னு. இல்ல அது வந்து பியூர்லி பவன் கல்யாணுக்காக தான். பவன் கல்யாண் வந்து
அவர் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ. அப்படி ஒரு ஹீரோ அதுக்காக விஷ் பண்றாரு. ஆனா அவர் அதுக்காக ஒரு ஸ்டாலின் கூட விஷ் பண்ணல. அவர் ஸ்டாலினுக்கு பண்ணலையே. ஸ்டாலினுக்கு பண்ணல, ரஜினி பண்ணியிருக்காருல, ஸ்டாலின் பண்ணி அதெல்லாம் கிடையாது. இது வந்து பியூர்லி பவன் கல்யாணம் பண்ணும். பவன் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பவன் கல்யாணோட சேர்த்து சந்திரபாபு அடுக்கு லிங்க் கிடையாது ஒன்று, அது தெரியல எனக்கு. பட் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ தெலுங்கானாவில் வந்து ரேவந்த் ஜட்ஜ் தெலுங்கானாலையோ நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட் ஒடிசாவில் ஜெயிச்சாங்க, அதை பற்றி சொன்னாரா? கிடையாது. பவன் கல்யாணுக்கு விஷ் பண்ணோம். அவர் ஹீரோ, அவருமே இவர் சமகாலத்தில் இருந்த ஹீரோ, அதுக்கு விஷ் பண்ணோம், அதுக்காக சொல்லியிருக்காரு. பட் அவருமே வந்து மோடி சப்போர்ட்டர் தான். அது ஓகே, சும்மா ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதே மாதிரி கோபி நீங்க சொல்லிங்கல்ல, இதுக்கு எதுக்கு டிவிக்கு செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு. இந்த ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்கள் கார்த்தினா சொன்னாரு, அது நடக்கல, அதுக்காகவும் செலிப்ரேட் பண்றாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும்னு நினைச்சாங்க பிஜேபினால 2026ல. அவங்களுக்கு இப்போ ஒன் சைடா போனதுனால எங்களுக்கு ஒரு சைடு தான் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம். இது என்ன இருக்கு? ஆப்போசிட்ல பெருசா ஒரு கட்சி வளர்ந்து நிக்குதுங்க. நீங்க வந்து தப்பா சொல்றீங்க. ஆப்போசிட்ல நீங்க ஒரு கட்சியை நீங்க டாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கட்சியை மிக பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க. அதுதான் நடந்திருக்கு. நீங்க அது எப்படியாலும் வளர்ந்துருக்கோங்க. ஏங்க இப்போ ஆட்சியில இருக்கிற கட்சி தாங்க இதுல வரும். இந்த டைமிங்ல அவங்க இதுல வந்து இதுல வந்து ஒரு 4 சீட் அவங்க நினைச்சது மாதிரி பிஜேபி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது மேல கிடையாது, நான் சொல்றது தமிழ்நாட்டுல வந்துருந்துச்சுன்னா நானும் தமிழ்நாட்டுல என்ன இருக்கும். அதான் இல்ல அதான் ஓட் பெர்சன்டேஜ் இது வந்து அப்படியே 3ஆ பிரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து அவர் இது இருந்தாலும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். 3ஆ பிரிச்சிருந்தா ரொம்ப வாய்ப்பு அதிகம். இந்த தேர்தல் பார்த்ததுக்கு அப்புறம் டிவிக்கே வந்து எப்படி டிஎம்கே எதிர்த்து இப்ப நின்னு ஜெயிக்கிறதுலாம் வந்து கஷ்டமா தான் தெரியுது இந்த சூழ்நிலையில. அப்படியாங்க? பாப்போங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 24 மாசம் இருக்கு, பாத்துக்கலாம். 1.5 வருஷம் இருக்கு, பாத்துக்கலாம். ப்ரோ கோபி ப்ரோ, உங்க ஆதங்கம் புரியுது ப்ரோ. ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், அவங்க ஜெயிக்க கூடாது. இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரல யாரும் வரக்கூடாதுன்றதுதான் மெயினா இருப்பாங்க எல்லாருமே. அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்றது வந்து எல்லாரும் ஆசைப்பட்டது, ஓகேங்களா? ஸோ அது வந்து இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வெறுக்கிற அரசியல் தான் விரும்புவாங்க. அப்படிதான் திமுக சரி ஓகே, இதெல்லாம் வந்து தோத்ததை ஒத்துக்கணும், அது ஒத்துக்கிறோம். ஆனா இது வந்து டிவிக்கிறவங்க இவ்வளவு செலிப்ரேட் பண்றதுக்கு இது ஒருத்தனதான். அவங்க ஏன் சொல்ல அண்ணாமலை வளரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஆசை, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் சிம்பிள் ரீசன், புரியுதுங்களா? அது வந்து அவங்களுக்கு இப்ப தெரியாது, அவங்க களத்துல வந்து வர சொல்ல அவங்களோட இல்லங்க நீங்க அண்ணாமலையோட போட்டி போடுறீங்க. ஆனா அண்ணாமலையோட இருக்க பாப்புலேஷனோட பல மடங்கு ஜாஸ்தியா விஜய் இருக்காரு. அவரு அக்ரிசா பேசுறாரு வச்சுங்களேன், எல்லாமே நிறைய ஓட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் விஜய்க்கு தான் இருக்கு, அண்ணாமலையை காட்டிலும். ஆனா அண்ணாமலை இப்ப இந்த டைம்ல வின் பண்ணி ஒரு பெரிய மெஜாரிட்டியா இதா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன இருக்குறீங்களா, பிஜேபி டிஎம்கே அடுத்து வர 3வது கட்சின்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றங்களை பெரிய இது கொண்டு வர்றதுக்கான பெருசாவே வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப அது பிரிஞ்சு போச்சே அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து வருத்தம். அது வந்து ஒன் சைடா போயிடுச்சு, அது ரொம்ப வருத்தம். அது ஒண்ணு மட்டும்தான். மற்றபடி வந்து நாளைக்கு வந்து பேசி நாளைக்கு ஆட்சிகள் 2 வருஷத்துல என்ன வேணா மாறலாம், என்ன நடக்கலாம், அதெல்லாம் 2வது பிரச்சனை. இந்த அவங்க சைட்ல ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க டெபாசிட் கூட வாங்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நடந்தும் இருக்கு. அவங்க வந்து ஓட் ஷேர்லாம் ரொம்ப கம்மியாகி. கோபி ஒரே நிமிஷம் ஐயப்பன் கிட்ட கூட பேசிக்கிறேன். ஐயப்பன், சச்சின் எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார்த்தினா கிட்ட பேசணுமா? அவர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டாரு, அக்செப்ட் பண்ண முடியுமா ஸ்பீக்கர் மட்டும்? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா தான் கோபி ப்ரோ, அதுதான் சொன்னேன், அதுதான் அவங்களோட இதுவா இருக்கும். அண்ணாமலை வளரக்கூடாதுன்றது அவங்களோட ஆசையா இருக்கும், அதனாலதான் அவங்க பண்ண இதெல்லாம். பட் இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒத்துக்கணும்ல. கார்த்தி ப்ரோ வந்து அவரோட இதுல அவர் சொன்னாரு, அவர் தப்பா எதுவும் சொல்லல, அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா நிறைய பேர் கேட்டிருப்பாரு, ஓகே அவரு வந்து பிலீவ் பண்ணாரு, அதனால அவங்க சப்போர்ட் பண்ணாரு. மற்றபடி அவரும் தப்பால எதுவும் சொல்லல. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் இருக்கும்ல, எல்லாருக்குமே ரைட்டுன்றதெல்லாம் பேச வரலங்க. நம்மளுக்கு ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தை நம்ம வெளிப்படுத்துவோம், அவ்வளவுதான். இது வந்து நம்ம தோத்ததா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை மாத்த முடியாது. அதை பேசி எவ்வளவு பின்னா பேசினாலும் திரும்ப கிடைக்காது, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இதை வந்து ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடுறது ரைட்டு தான். அதுவும் நம்ம காட்டு போல அவன் பேசியிருக்கோம், அதனால பேசியிருக்காங்க.
ஆனா இது வந்து உங்களுக்கான ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறது பெரிய கட்சி, ஒரு கட்சி பெரிய கட்சியை வளர்ந்துருக்குன்றது வளர்ந்துருக்கு, ஆல்ரெடி இல்ல வளர்ந்துருக்கு தான். அதான் இல்ல இவங்களுக்கு என்னன்னா இவங்க வந்து அண்ணாமலை தோத்து செலிப்ரேட் பண்றது வந்து இவங்க என்னன்னா அப்படி நினைக்கிறாங்க. ஆனா திமுக அந்த பக்கம் அவங்க 40 ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது இவங்க வந்து புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். நம்ம நினைச்சோம்னா அந்த இது பிரேக் ஆகணும் அது நினைச்சோம். அது ஆனா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்பயுமே திமுக பார்த்தீங்கன்னா 47% ஓட்டு, 47% ஓட்டு, கார்த்திக் ப்ரோ 40 சீட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் என்ன தெரியுமா, இந்த எலெக்ஷன்ல திரும்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ இல்ல ஐஎன்டிஏ கவர்மெண்ட் இல்ல வேற யாராவது பிஎம்ஆ வந்திருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும். திரும்ப இப்ப பிஜேபி மோடி வந்ததுனால டிஎம்கேக்கு பெரிய பெனிஃபிட் தான் இந்த எலெக்ஷன், ப்ரோ. ஆனா வந்து டிவிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஸ்டேட்டை பொறுத்த பண்ணாதான் வரைக்கும். அவங்களோட ஒரு எலெக்ஷன் அவங்க அட்டன் பண்ணாதான் கீழ் லெவல்ல என்ன மாதிரி டைனாமிக்ஸ் இது எலக்ட்ரல் டைனாமிக்ஸ் போகுதுன்னு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமும் கிடையாது. அது யாரா இருந்தாலுமே சரி, பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே ரஜினி நிமிஷம் என்னங்க தோத்துட்டு உட்காந்து டிஎம்கே வந்துட்டு பெருசா லார்ஜரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா 40 அடிச்சிட்டாங்க தான், அதுக்குன்னு உட்காந்துட்டு 40 யாருக்கும் அடிச்சிட்டாங்க. வந்து பாருங்க 40 எனக்கு அடிச்சிட்டாங்க புரியல. இல்லையா, ஆமா ப்ரொஜெக்ட் பண்ணது இல்லைங்க. ஒன்று பாருங்க, 40 அடிச்சிட்டாங்க. ஓகேவா, லாஜிக்கா ஒன்று யூசிங்க. கவர்மெண்ட் ஏங்க சென்டர்ல மாறி இருந்தா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு இருக்க பெரிய ஓட் பேங்க் அதுதான். அந்த அதுக்கு ஓட்டு தானேங்க வந்து நாங்க வரோம். சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருந்தாலோ இல்ல வேற ஏதோ மம்தாவோ இல்ல இவர் நிதிஷோ இல்ல இப்போ சந்திரபாபு நாயுடு கூட கூப்பிடுறீங்க இல்லையா, அவர் சிஎம் பிஎம் இருந்தா கூட இவங்களாம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து திரும்பியும் இந்த வந்து பிஜேபி மோடி இருக்காரு, மோடி பூச்சாண்டி காட்டி திரும்பி இங்க ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இது வந்துட்டு வந்து இது வந்து ரொம்ப ஈஸிங்க. அவங்களுக்கு என்னன்னா திரும்ப வந்து இதே மாதிரி பாருங்க மோடி இருக்காரு, அப்புறம் நாங்க போனோம்னா உங்களுக்கு காப்பாத்த ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆயிடும். அந்த ஓட்டு நீங்க யோசிக்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, ஒரு முஸ்லீமாவோ கிறிஸ்டினா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பாத்தீங்களா மோடி இருக்காரு, அப்புறம் நாங்க ஆட்சி கீச்சி மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு அது இருக்கும். தோக்கடிக்கிற அப்படி அளவுக்கு டிஎம்கேயோட ஆன்டி ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த எலெக்ஷன்ல ஒர்க் ஆகலையே. இந்த வருஷம் இங்க உங்களோட உங்களோட எதிர்ப்பு அதோட பெருசா இருக்கீங்க. அவங்களோட ஆன்டி இந்த ஹியூமன்ஸோட எலெக்ஷன் உங்க எதிர்ப்பு பெருசா இருக்கீங்க. ஏங்க இந்த எலெக்ஷன்ல நான் எங்க திரும்ப ரெண்டு சொல்லுங்க, இந்த ஏடிஎம்கே ஓட்டு இல்லைன்னு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஏடிஎம்கே அலைன்ஸுக்கும் பிஜேபி அலைன்ஸுக்கும் டோட்டல் பண்ணுங்க சரியா, அதுவே டிஎம்கே ஓட்டை தாண்டல, டிஎம்கே அலைன்ஸோட ஓட்டை தாண்டல இந்த எலெக்ஷன்ல. அதாங்க 2 மோடி பேர் வந்துடக்கூடாதுன்றதுல தமிழக மக்கள் சோறா இருந்திருக்காங்க. அது வந்துட்டு டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டா நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன். நீங்க அதுதாங்க, மோடி நான் பயத்தை மோடி காட்டி காட்டி ஓட்டு வந்துடக்கூடாது, வாங்குறாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். மோடி வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க இல்லையா. ஆனா மோடி வந்துட்டார்ல. இப்ப இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்ல அதை சொல்லுவாங்க, பாத்தீங்களா மோடி வந்துடக்கூடாது தான் நீங்க ஓட்டு பிடிக்க, மோடி திரும்ப வந்துட்டாரு அப்படின்றத திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணி திரும்ப ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க. அப்போ வந்து டிவிக்காக ஓட்டு விழாது அந்த டைம்ல. அதுதான் அங்க ரீசன். அதுதான் உங்களுக்கு அதுதான் டிவிக்கேவே அந்த விரும்புவாங்க, நாம் தமிழர் விரும்புவாங்க, எல்லா கட்சியும் விரும்புவாங்க, பட் ஜெயிக்க அதிமுக முடியாது. விரும்புவாங்க. பட் ஜெயிக்க ஆனா முடியாது. என்னன்னா அவங்களுக்குள்ள என்னன்னா திரும்ப மோடின்ற பிம்பத்தை காட்டி, பாத்தீங்களா மோடி இருக்காரு. ஆனா இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் மாறி இருந்தாலோ ஐஎன்டி அலைன்ஸ்ல ஏதோ ஒரு கட்சி வந்து அவங்க சூஸ் பண்ணி ஒரு பிஎம் வச்சிருந்தாலோ இவங்க வந்து அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. திரும்பவுமே ஒரே அந்த ஒரு நிமிஷம். 15% ஓட்டு வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு இந்த எலெக்ஷன்ல. பட் அது தெரியல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம பார்க்கணும். ஒரே நிமிஷங்க. இது வந்துட்டு அண்ணாமலை பிளஸ் பிஜேபியோட இன்னெஃபிஷியன்சி இன் தமிழ்நாடு தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேளுங்க, 2021 10 வருஷம் ஆன்டி ஹியூமன்ஸியை சுமந்துக்கிட்டு பிஜேபியும் கூட வச்சுக்கிட்டு 60 சீட்டு எடப்பாடி ஜெயிச்சிருக்காப்புல, பிளஸ் 4 சீட்டு டைரக்டா தாமரை சின்னத்திலேயே வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கீங்க. இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டாலினையும் டிஎம்கேயும் ஏதோ பெரிய சூப்பர் பவர் மாதிரி நீங்க தாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வர 26ல நீங்க சொல்றதுக்கு ஏங்க அப்படியே கம்ப்ளீட்டா சூப்பர் மாறி பவர்லாம் சொல்லுங்க, நீங்க சூப்பர் தாங்க பவர்லாம் சொல்றீங்க. சொல்ல, வந்ததுல இருந்து இந்த சூப்பர் அப்படிதாங்க பவர்லாம் சொல்ல. சொல்லுவீங்க. நீங்க என்னன்னா பூத் ப்ரோ பூத்தா எடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகா உங்களுக்கு தெரியும் கார்த்திகா சரியா. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. பூத் பூத்தா எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க சூப்பர் பவர்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஓட் பேங்க் அதிகமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே தான் இருந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப பேஸ்ல வந்து ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. அரசியலே பேசக்கூடாதுன்னு ப்ரோ சொல்லிட்டு திரும்ப பேசுறோம் ப்ரோ என்ன இப்போ கோபி. இதுல அண்ணாமலை சேத்தா பிரஸ் அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல வந்து நான் பார்க்கல அது. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்து 30 சீட்டு வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னாரு. நீங்க வந்து அது மாற்றி சொல்றீங்க நீங்க. அவர் சொல்லல ப்ரோ, அவர் சொல்லலாரு. அது வந்து ரிப்போர்ட்டர் கேட்டுருந்தான். அதுக்கு அவர் பதில் சொன்னார். இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க தானே ரிப்போர்ட்டர்
பேர் ஒன்னா சேர்ந்தா ஒரு இல்ல 20 சீட்டு எவ்வளவு அதான் 20 20 இல்லைங்க 10 வந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பக்கத்துல எடப்பாடி இருந்திருப்பாரு. அதான் நான் சொல்றேன். எடப்பாடிக்கு மேல சான்ஸ் போயிடுச்சு, என்ன பண்றது? இல்ல பவன் கல்யாண் பண்ண சாதுரியம் வந்து இந்த ஏடிஎம்கே பண்ணல. இங்க அந்த சாதுரியம் சந்திரபாபு நாயுடும் வந்துட்டு பவன் கல்யாணும் கரெக்டா சாதுரியமா வந்து கரெக்டா பிளான் பண்ணி இந்த எலெக்ஷன் எப்படி சந்திக்கணும், எப்படி சக்சஸ் பண்ணணும், கரெக்டா சாதுரியமா 2 பேர் சேர்ந்து கரெக்டா பண்ணாங்க. அந்த சாதுரியம் வந்து அண்ணாமலையும் இவரும் எடப்பாடி கரெக்டா பண்ணாங்க. 70 வருஷ ஹிஸ்டரியில வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு சக்சஸிவ் டேர்ம்ஸ்லாம் வந்ததே இல்லைங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியும், சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியுங்க. இந்த ஓட்டு வந்து முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்புக்கும் பிஜேபி எதிர்ப்புக்கும் விழுந்த ஓட்டு தாங்க. அது நீங்க 26ல வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு டஃபா இருக்க போகுது. திரும்பவுமே கரெக்ட் ப்ரோ. சென்னையில வெளில வந்தோம் கண்டிப்பா டிஎம்கே இவ்வளவு ஓட்டு வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பா அது ராகுல் காந்திக்காக தான் ப்ரோ. மோடியோட எதிர்ப்பு தான். இவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் சொல்றது ப்ரோ மோடி ஓட்டுக்கு காசு வராங்களா இல்லையா, அதை முதல்ல பேசுங்க. அதை பத்தி பேசவே மாட்டீங்களா யாரு? எல்லாருக்குமே இந்த வாட்டி ஏடிஎம்கோட காசு அவ்வளவு போகல. ஆனா வந்து டிஎம்கே அவ்வளவு காசு கொடுத்தாங்க எல்லாருக்குமே, சரிங்களா ப்ரோ? டிஎம்கே சிலை ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. டிஎம்கே சில ஏரியால டிஎம்கேவும் பணம் கொடுக்கல ப்ரோ. எல்லா ஏரியாலும் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. எல்லா ஏரியாலயும் கொடுத்தாங்க ப்ரோ. வீட்டிலோட பணம் கொடுக்காத எவ்வளவுதான் இருக்கு ப்ரோ. எல்லா ஏரியாலயுமே கொடுத்தாங்க ப்ரோ. அதுதான் மணியும் முக்கியமான ஃபேக்டர் இருக்கு ப்ரோ, ஓகேங்களா? மணியும் முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. நீங்க வந்து மோடி எதிர்ப்பு மட்டும் சொல்லக்கூடாது. ஆன்டி இந்தியன் பஸ் இருந்து ஜெயிக்கிறாங்கன்னா ரீசன் தான். அந்த டைம்ல அவங்க இயலாமை பயன்படுத்தி மணியும் கொடுக்குறாங்களா, அதை பத்தி யாருமே பேசல. இல்ல ப்ரோ, இப்போ வந்து காங்கிரஸும் நீங்க சொல்றீங்க டிஎம்கே பெரிய பார்ட்டி, ஆனா உண்மையே காங்கிரஸ் கூட சேர்ந்ததுனாலதான் ப்ரோ டிஎம்கே இவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸ் மட்டும் கைட்டு விட்டு தனியாவோ இல்ல வேற கட்சி கூட்டணி சேர்ந்தா இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காது. மெயின் டிஎம்கே சக்சஸ் மெயின் காரணம் காங்கிரஸ் அலையன்ஸ் தான். அது வந்து நேஷனல் பார்ட்டி அலையன்ஸ் இருக்கிறதுனால கரெக்டா சக்சஸ் ஆகுது. அதுதான் மெயின் ரீசன். கைட்டு விட்டுனா காங்கிரஸ் கைட்டு விட்டுனா கண்டிப்பா இவ்வளவு சக்சஸ் எல்லாம் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதிக்கு வேணா ஸ்டாலின் பெரிய தலைவராகவும் டிஎம்கே பெரிய கட்சியாகவும் தெரியலாம். வெயிட் பண்ணி பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் இருக்கு. கண்டிப்பா மாறும் ப்ரோ. அதெல்லாம் மாறவே மாறாதுன்னு தேர்தலை தோத்துட்டு நீங்க உட்காந்து அதற்கு அவர் பெரிய வியூகம் ஊத்துட்டாரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. இதெல்லாம் அவனுங்க சொல்றது. ஏங்க என்னைய ஜெயிச்சு நீங்களே வந்து கொண்டாடுவீங்க. ஆனா பிஜேபின்ற கட்சி ஜெயிச்சு அவங்க சொல்ல மாட்டாங்களா? கார்த்தி வர்மா சொன்னது நடக்கல, அதுக்கு நான் கொண்டாடுவேன் நீங்க உட்கார்ந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னா, அவங்க பிஜேபின்ற அலைன்ஸ் ஏடிஎம்கே 2 கட்சியுமே காலி பண்ணி 40 ஜெயிச்சு அவங்க கொண்டாட மாட்டாங்களா? சொல்லட்டும் தான் சொல்றேன். அவனுங்க பேசக்கூடாதுன்னு அது ஏங்க இது ஏங்க நான் தோத்தது நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் திமுக ஜெயிச்சு நான் ஒத்துக்க மாட்டேன்னா இருக்கு. இல்ல திமுக எதிர்ப்பு இருக்கா பேச முடியுமா? தோத்துட்டீங்கன்றது நிதர்சனமான உண்மை கண்ணு முன்னாடி இருக்குங்க. 26லயும் அதுதான்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? நீங்களா இருக்கட்டும், இந்த குணா ரவி இத முன்னாடியே சொல்லியிருக்கேன். 40 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷன்ன்றது இன்னைக்கு சொல்லலைங்க, அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அப்படிலாம் கிடையாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க, இது ஒப்பீனியன் தான். சரி, இதுவும் மாறிச்சுன்னா 26ல வந்து என்கிட்ட சண்டை போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறும் தான் நம்ம நினைக்கிறோம், பட் இது என்ன சொல்றேன்னா மாறும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஓட் பேங்க் பெருசா குறையல. 53 47 இன்னும் வந்திருக்காங்க இல்லையா, 6% தான் குறைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேர் ஓட்டை கூட்டினா, பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் ஓட்டை கூட்டினா 41 தான் வருது. இதுதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. அதாவது டிஎம்கே அகைன்ஸ்ட் ஓட்டு எவ்வளவு இருக்குன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை சொல்றேன். அது டிஎம்கே அகைன்ஸ்ட்னா இந்த திமுக கூட்டணி அகைன்ஸ்டான ஓட்டு வந்து இப்பயுமே கம்மியாக தான் இருக்கு அப்படின்றது தான். அது ஒரு மோடி ஹேட்ரடா இருக்கலாம், பிஜேபி ஹேட்ரடா, அது வேற. பட் இந்த எலெக்ஷன்ல சொல்றேன். இத்தனைக்கும் சென்னையில்
மழையில வந்து வெள்ளம் வந்து பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை நடந்து அதுதாங்க அதுக்கப்புறம் 26ல திமுக ரிசல்ட் மேல ஆகும். திமுக மேல அதுதாங்க அதாவது திமுக மேல நிறைய அதுதாங்க விமர்சனம் இருந்து 26ல ரிசல்ட் ஆகும். அதான் திமுக மேல இவ்வளவு விமர்சனம் இருந்து கூட இதை பண்ண முடியுதுன்னா ஸோ அவங்க வந்து இன்னுமே அதாங்க கரெக்டா சொல்றேன், மெயின்டைன் மக்கள் பண்றாங்கன்னு அதெல்லாமே சொல்றேன். 26ல தாங்க கன்சிடரேஷன் எடுத்துக்குவாங்க. 24ல அது எதுவுமே கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. எப்படி வந்துட்டு தள்ளி உட்காந்து எடுத்துக்குவாங்க. ஆன்லைன்லயே சென்னையை காப்பாத்தி சென்னையை மீட்டது திமுகன்னு போட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் பதில் சொல்லுவாங்க. சொன்னோன்னே நீ சொல்லிருக்கணும்ல. இன்னைக்கு எப்படி ப்ரோ சொல்லுவாங்க? இன்னைக்கு ஏன் சொல்லுவாங்க? இன்னைக்கு வந்துட்டு என்ன இன்னைக்கு என்ன ஒரே நிமிஷம். இன்னைக்கு யாரு பிஎம் ஒரே நிமிஷம். இன்னைக்கு யாரு பிஎம்ன்றதுக்கான தேர்தல் நடந்திருக்கு. இது திமுக வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துச்சு, இந்த வேலை சரியா பார்க்கல, அப்ப திமுகவை இறக்கி விட்டுருவோம்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு நடந்தது என்ன ப்ரோ? நாடாளுமன்ற தேர்தலில் தானே ப்ரோ நடந்து முடிஞ்ச ரிசல்ட் ஆயிருக்கு. இப்ப எப்படி ப்ரோ உட்காந்து ஸ்டேட் பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுக்கு இதே சினாரியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2026ல டிஎம்கே தான் ப்ரோ ஆட்சிக்கு வரும். ஏன்னா இதே போட்டி இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே தனியா போகுது, பிஜேபி தனியா போகுதுன்னா கண்டிப்பா டிஎம்கே தான் ஷோர் ஆன் பண்ணும் ப்ரோ. நீங்க வேற யாராவது எதிர்பார்க்குறீங்களா? வேற யாராவது புதுசா வருவாங்க அப்படின்னு? நான் புதுசா வருவாங்கன்றது அது மக்கள்கிட்ட தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் புதுசா யாரும் மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுங்க. அடுத்து வந்து என்னன்னா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா இல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க? ப்ரோ நானும் ஏத்துக்க மாட்டேன், மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க எங்க சொல்றீங்க? நீங்க யார் முதல்ல? இல்ல புதுசா இல்ல ப்ரோ, இப்போ புதுசா நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதே போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யார சொல்றேன்னு இருக்கட்டும், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல அதான் ப்ரோ. இதே போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி டிஎம்கே தான் வரும். நடந்த இதே போட்டி சொல்றேன் ப்ரோ. ஏன்னா பிஜேபி தனியா போகுது, இல்லங்க ஏடிஎம்கே தனியா போகுது அப்படின்னா நீங்க ஏன் சொல்றீங்க கேக்குறீங்க. அதே நான் சொல்றேன் ப்ரோ. அதே ஏடிஎம்கேவும் பிளஸ் பிஜேபி அலைன்ஸ் வைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஷூரா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ 2019 ஃபுல்லா வந்து ஜெயிச்சாங்க இதே டீம். அதே 2021ல 75 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. அது அப்படியே வரலீங்களா? சச்சின் ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து சாதாரணமா கிடையாது ப்ரோ. நீங்க நெட்டா இறங்கி போனாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லிடலாம், எல்லாருமே சொல்லிடலாம். நான் எடுத்தோன்னு நாங்க வந்துட்டு அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் நான் பேசுறேன். மாற மாட்டாங்க. என்னைக்குமே வந்துட்டு அரசியல் ஆப்டிமிஸ்டிக்கா தான் அனுபவாங்களே தவிர்த்து நாங்க இப்படி பண்ணிக்குவோம், நாங்க இதுக்கு லிமிட் பண்ணிக்குவோம், நாங்க இவ்வளவுதான் பண்ண முடியும் இவ்வளவுதான் பண்ண முடியும். அப்புறம் எங்க அண்ணாமலை உட்காந்து 40 25% பேசுறாரு. அரசியல்னா என்ன அரசியல்? ஒரு தலைவர் ப்ரோ. அப்புறம் நாங்களும் அப்படிதான் பேசுவோம். எல்லாருமே வந்துட்டு அரியாசனத்தை பிடிக்கிறதுக்கு தான் அரசியல் வரா. நான் இவ்வளவு லிமிட் பண்ணிக்கிறேன், இது என்னால முடியாது, இவ்வளவுதான் முடியும் நான் பேசுவான். கொஞ்சமா பேச மாட்டாங்க. யாரா இருந்தா இப்ப எடப்பாடி கூட 40 ஜெயிப்போம் தான் சொல்லுவாரு தவிர அததாங்க எல்லாருமே பேசுவாங்க. அததாங்க எல்லாரும் பேசணும். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க சொல்றது கரெக்ட். ஆனா வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வேற எதுல. ஏன்னா நான் களத்துல போயிட்டு வேலை செஞ்சதுனால சொல்றோம். எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு விஜய்க்காக நம்ம விஜய் கட்சிக்காக டிவிக்காக போய் நான் ஓட்டு கேட்கறேன்னு வச்சுக்கேன். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து தெரியும் கட்சி இருக்குன்னு. அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஏமா நான் எப்பவுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன், அது நம்ம பழகுபா, ஃபேமிலிக்குள்ள ரெட்டலை தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம போக சொல்ல உங்களுக்கே ஒரு அப்செட் ஆயிடும். ஒரு 10 பேர்கிட்ட போய் 10 பேர் 5 பேர்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ ரியாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற நீங்க விஜய் விரும்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 35 இருந்து 40 இருந்து ஒரு 2011 அந்த ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? ஏன் வந்துட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம கூப்பிட உட்கார வச்சாங்க? புரியல. 2011 ஏன் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம உட்கார வச்சாங்க? விஜயகாந்த் வந்து அவர் முன்னாடில இருந்தே அவர் பத்தி நிறைய மக்களுக்கு தெரியும் ப்ரோ. அவர் செஞ்ச வேலை. விஜய் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸா தான் ஓப்பனா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வராரு. என்னாச்சு எதுவும் எலெக்ஷன் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவார். விஜய் வந்து இறங்கி பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா ப்ரோ? முதல்ல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் வராங்கன்னா, ஒரு கும்பலா ஜனம் வராங்கன்னா, ஏர்போர்ட்டோட முகத்தை மூடிதான் ப்ரோ போறாரு. தைரியமா ஓப்பன் ரஜினிகாந்த் தான் வயசு ஏர்போர்ட்ல முகத்தை மூடிட்டு போறாருன்னா அவர் ஒரு படம் ஷூட்டிங் போறாரு. மக்கள் வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அவர் ஃபிளைட் போறது டிலே ஆகும் பண்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரா வராருன்னா எல்லாத்தையும் பிரஸ் அட்ரஸ் பண்ணி மக்கள் அட்ரஸ் பண்ணிதான் போவாரு. கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ரெகக்னைஸ் பண்ணிட்டு தான் வராரு. அவங்க வரல
இருந்தாலும் மக்கள் உங்களை ஏங்க பாக்குறாங்கன்னா உங்களுக்கு புரிய அட்லீஸ்ட் மாட்டேங்குது. இந்த முகம் திரும்பவும் எதுவுமே சொல்றேன், நீங்க பண்ணக்கூடாது ப்ரோ. ஏர்போர்ட்ல மாஸ்க் போட்டுட்டு இல்லடா போறாருன்றதெல்லாம் ஒரு பாயிண்டா எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க சொல்றேன் ப்ரோ. ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு தளபதி ஒரு இருக்கீங்க. ஆக்டிவா இருக்கணும் ப்ரோ. ஒரு என்ன லீடர்னா ஒரு ஆக்டிவா ஆக்டிவா இருக்கணும்? இருக்கணும் ப்ரோ. என்ன ஆக்டிவா அதுதான் இருக்கணும்? இல்ல, ஆக்டிவே ஏங்க இல்ல. என்னங்க மின்னல் வேகத்துல நடந்தா அரசியலுக்கே வரமாட்டேன்னு என்ன போயிட்டாங்க வேகத்துல ஒருத்தவன். என்ன வேகத்துல சொல்ல ப்ரோ. சாதாரணமா ஒரு வந்தாங்கன்னா மக்களை ஒரு பிரஸ் இருந்தா கூட அப்படியே ஒரு கை காட்டும் இந்த மாதிரி. அவர் வந்து அப்படியே தலை குஞ்சினே போறாரு, தலை குஞ்சினே வரும். இப்போ ஒரு மக்கள் கிட்ட பழகுறான், ஆனா 10 பேர் கட்டி குடிப்பான், 10 பேர் வந்து முத்தா கொடுப்பான். அதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் வந்து ஒரு லீடரை வந்து அவர் உருவாக்க முடியும், புரியுதுங்களா? பட் அதெல்லாம் அவர் ஏங்க மக்களோட சோசியலைஸ் பண்றது, மக்களோட கருத்துக்களோட சோசியலைஸ் பண்ணுவாங்க, மக்களோட ஐடியாலஜியோட சோசியலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சோசியலைஸ் பண்ற முத்தா கொடுப்பான், கட்டி கொடுப்பான், இதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். அவர் கூட்டத்துக்குள்ள போகும்போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நடக்காதுன்னு சொல்லல. அதுக்கு அவர் அவாய்ட் பண்ண முடியாது. அவர் எங்க அவர் யாரையும் பிடிச்சி தள்ளி விட்டாரா? இல்ல அவர் எங்க அவாய்ட் பண்ணாரு? இதெல்லாம் எங்க அவர் ஒரு ஆக்டரா இருக்கும் போது, ஒரு ஃபேன்ஃபார் இருக்கும் போது, ஒரு ஃபிளைட் போட் பண்ண போறாருன்னா அது தேவையில்லாம ஒரு டிலே ஏற்படுத்துன்றதுக்காண்டி அவரோட பிரசன்ஸ் அங்க காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் அப்படி எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்க மாட்டாரு. கொஞ்சமாவது பேசிக்கா யோசிச்சு பாருங்க. மத்தவங்களாம் போலையா ப்ரோ? ரஜினி போறாரு, மத்த எல்லா ஆக்டர்ஸும் அது அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ங்க. ரஜினிகாந்த் அப்படி போறாருன்னா நான் என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு வந்து அவங்க ஏர்போர்ட்ல சொன்னதை நான் சொல்றேன். யாரையும் மதிக்காம அப்படியே ஒரு ரஜினிகாந்த் வந்து என்னத்த வேணா மைக்ல உளறி கொட்டிட்டு போவாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவர் பண்ண மாட்டார்ல. அந்த மாதிரி வந்து இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்பதான் அவரு ஒரே நிமிஷம் இருங்க. அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா இதுக்கான வேலையில் நடத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. இங்க உட்காந்து ஸ்பேஸ்ல உட்காந்து அதை திருத்திக்கணும் இதை திருத்திக்கணும். எங்க நீங்க உங்க வேலையில பார்த்து நீங்களே வந்துட்டு 40ல வந்துட்டு எந்த சீட்டையும் செக்யூர் பண்ண முடியல. இல்ல இங்க உட்காந்து தேர்தல்ல தோத்துட்டு டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில எல்லாம் நாங்க இல்ல. நான் என்ன கேக்குறேன், மதன்ஜின்னு பேர் எடுத்துக்க, நீ டிஎம்கேவால பிஜேபியானே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு டவுட்டா இருக்கு நீ பேசுறத பார்த்தா. ப்ரோ நான் என்ன கேக்குறேன், நான் நியாயமா கேக்குறேன். இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அட்லீஸ்ட் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட பிரஸ் மீட் சாதாரணமா இந்த மாதிரி நீங்க 10 வருஷம் ஆட்சி ஆளுறீங்க. எத்தனை பிரஸ் மீட் கொடுத்தீங்க? மோடி எத்தனை பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இது வரைக்கும்? மோடி எத்தனை பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு? ஒரு கான்ஸ்டிட்யூன்சில ஜெயிக்க முடிஞ்சா? ஒரு காலத்துல 25% ஓட் பர்சன்டேஜ் அண்ணாமலை வாங்கினாரு. 11% முக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்னங்க நீங்க எல்லாம் வந்து விஜய் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறா அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர்ல போட்டு எனக்கு கட்சி ஆரம்பிச்சா அது கிடையாது ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு சொல்லணும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி நான் கொள்கை அதுக்கான வேலைகள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். அது வந்து எலெக்ஷன் வந்துட்டு அண்டர்வேயா இருந்துச்சு. ரிசல்ட் இருக்க வரைக்கும் இன்டர்நேஷனலா எதுவுமே வந்துட்டு ஒரே நிமிஷம் ஓட்டிங்க இந்த வகையிலையும் அவர் வந்துட்டு இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்துட்டு என்ன சொல்றது, கரெக்டான வார்த்தை சொன்னோம்னா அதான் அது ஆக்சுவலா வந்துட்டு எலெக்ஷன் நடக்கிறப்போ இந்த மாதிரி அவர்னால எதுவும் வந்துட்டு இருந்துடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனா எடுத்த முடிவுனால இது வரைக்கும் அமைதியா இருந்தாரு. இப்ப நீங்க ரிசல்ட் வந்துருச்சு, முடிஞ்சு ஆரம்பிச்சாரு. ஆமாங்க, உங்களை மாதிரி ஆளு எல்லாம் உட்காந்து யாருக்கு சப்போர்ட்னு பேசிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அவருக்கு அதுதானே தேவை. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இது ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்ப அந்த கேள்வி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. அவருக்கு தேவை வந்துட்டு அவரோட கட்சியோட பேர் வந்துட்டு டாக்ஸ்லயே இருக்கணுங்க. அதானங்க அரசியல். கட்சி ஆரம்பிச்சாரா அவர் வெளிப்படையா ஓப்பனா பேச அவரோட வாயில இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லணும். அதான் அவர் ஹைலைட்டே. அதான் அது எங்க மாநாடுல நடக்கும்போது தெரியுங்க. உங்க மாநாடுல காலிச்சார் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு 10-15 லட்சம் பேரோட ஒரு பெருந்திரள் கூட்டத்தை திரட்டி நாங்க வந்துட்டு அப்ப நாங்க காட்டுறோம் யாருன்னு. சந்தோஷப்படுவீங்களா? என்னங்க தேர்தல்ல தோத்துட்டு உட்காந்து டிஎம்கேக்கு சொம்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எங்க வெற்றிக்கு இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டாங்க இருக்கேன் உட்காந்து. தாவேக்கா வந்து பிஜேபி தோல்வியை கொண்டாடுறதுக்காண்டி நீங்களும் டிஎம்கே தோத்து போவீங்கன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாம் என்ன உங்களெல்லாம் என்ன இவ்வளவு நேரம் பேச கோபி என்ன பேசினாரு கேளுங்க. அவர் பேசுறதுக்கு என்ன பேசினாரு? கோபி என்ன பேசினாரு? கோபி எல்லாம் ஒண்ணும் பேச கிடையாது. உங்களால முடியாதுன்னா எல்லாராலையும் முடியாதுன்னு கிடையாதுங்க. கோபி என்ன சொன்னாரு,
நான் வந்து என்ன சொல்றேன், எதிர்ப்பு அரசியல் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகுது தமிழ்நாட்டுல, பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் அவருக்கு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, அவ்வளவு எதிர்ப்பு டிஎம்கே மேல இருந்தும் ஏன் வந்து ஓட்டு விழ, அண்ணாமலை அவ்வளவு எதிர்த்து பேசினாரு, பட் ஓட்டு விழன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஏன்னா சொன்னேன், மோடி இங்க வந்து எதிர்ப்பா அதுக்கு மேல இருக்குங்க. தனிமனித தாக்குதல் தான் இங்க வந்து இன்னைக்கு work ஒண்ணும் out இல்லைங்க, ஆகுது. இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒரு எம்பி சீட் கூட தனியா நின்னா எம்எல்ஏ சீட்டும் நீங்க தனியா நின்னா ஜெயிக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. சரி வேணும்னா bro, வேற கட்சிக்கு பரவாயில்ல சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. தேங்க்யூ அப்படி ஃபார் இருக்க நீங்க என்னங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு மாஸ்க் போட்டு போக கூடாது ப்ரோ. சொல்றதுக்கெல்லாம் நான் சொல்றேன் நம்ம ப்ரோ, ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல இருந்துகிட்டு அவரை வந்துட்டு விமர்சிக்கணும். நம்ம இருக்க இடமே வந்துட்டு 10,000 அடி குழியில கிடக்கும். நம்ம வந்து இன்னும் இன்னொருத்தவங்க தான் பழகணும் ப்ரோ. அதுதான் அரசியல் லீடர், ஒரு அரசியல்ல ஏங்க இருக்கணும்னா இங்க ஒரு நீங்க லீடர் சொல்லி கொடுத்து அவர் கட்சி நடத்த நிலைமையில இல்லைங்க. அவருக்கு தெளிவாவே தெரியும். கொடுக்கல ப்ரோ. ஜஸ்ட் நான் சொல்றேன், என்னோட தனிப்பை சொல்றேன். உங்களுக்கு அண்ணாமலை ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா ஒரு இடமா ஜெயிச்சு வந்திருப்பீங்க. நான் சொல்றேன், எனக்கு 4 பேர் சொல்லுங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இருக்கணும் தான் சொல்றேன் தவிர அவர் இருக்க மாட்டாரு. நாங்க வந்துட்டு இறங்கி வந்துட்டு வேலை பார்ப்போம். நாங்க வந்துட்டு என்ன ரிசல்ட்டோ அது வந்துட்டு மக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோத்துட்டு உட்காந்து ஜெயிச்சவனுக்கு சொம்படுத்திட்டு இருக்க மாட்டோங்க. சரி ஓகே ப்ரோ. 2026 அப்போதைக்கு டிவிக்கு தான் சச்சின் இப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன் 3 மாசமா. கார்த்தி நாங்க வந்துட்டு திரும்பவும் சொன்ன கார்த்தி, தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் இப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன் 3 மாசமா. இருக்கிற போது நீங்களாம் பேசாதீங்க. ஆனா வந்துட்டு அப்படியே தோத்தா கூட அடுத்தடுத்து வந்துட்டு எங்களுக்காவது வாய்ப்பு இருக்கே தவிர்த்து உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்றதுதான் மக்கள் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அது இருக்கே இல்ல, அதுதான் அடுத்தது. நம்ம சொன்னது நம்ம செட் பண்றீங்க இன்னையில இருந்து. நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது உங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பாசிட்டிவா, நாங்க பாசிட்டிவா இருக்கோங்க. ரிசல்ட் மக்கள் சொல்லட்டுங்க. சச்சின் அதான் சொல்றேனே, உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் வந்து ஃபேக்சுவலா பேசுறேன். திண்டுக்கல்ல 4 லட்சம் ஓட்டுங்க அவன் ஜெயிச்சது. 3 லட்சம் ஓட்டு, ஒரு தொகுதியில 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. இத இங்க பாருங்க, அவங்க வந்து இப்போ மற்ற ஸ்டேட்ல ஜெயிச்ச மாதிரிலாம் 20,000 30,000 40,000 அப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதை பத்தி பேசவே மாட்டேன். 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு காரணம் வந்து இவங்க 2 பேர் என்னது ஒரு காரணம் இருக்கு, அதுவும் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து மொத்தமாவே ஒரு ஓட்டு வந்து அப்படியே வந்து இப்ப எங்க நீங்க தீப்பெட்டி சின்னத்துல தீப்பெட்டி சின்னத்துல சொல்றீங்க. ஒரே நிமிஷம், பிஎம்கே கேண்டிடேட்டுக்கும் திண்டுக்கலுக்கு என்னங்க சம்பந்தம்? கொஞ்சமாவது அண்ணாமலை மூலம் இருந்தா பிஎம்கே கேண்டிடேட்டை தூக்கி திண்டுக்கல்ல போட்டு நீங்க போட்டி போடுவீங்களாங்க? என்னங்க 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம், நீங்க அதை போய் பெருமைப்படுத்துறீங்க? கொஞ்சமாச்சுங்க. ஒண்ணு ஏடிஎம்கே முடிஞ்சு வச்சு சொல்லி நீங்க எல்லாம் ஏடிஎம்கே எப்படி முடிஞ்சு போகுது சொல்லி என்ன எனக்கு புரியல எனக்கு. ஏன் அவனுக்கு திமுக ஏங்க அங்க நின்னது கம்யூனிஸ்ட், சரியா? நான் சொல்ற திமுகவே கிடையாது. கம்யூனிஸ்ட் அவங்களோட சின்னத்துல நின்னாங்க. அவங்களோட சின்னத்துல நின்று கம்யூனிஸ்டுக்கு போய் அவன் திமுகவுக்கு ஓட்டு போடாம கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறானே. இவ்வளவு டிஃபரன்ஸ்ல ஏங்க திமுக ஆனா உதயசூரனுக்கு போடாம கம்யூனிஸ்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு ஓட்டு போடுறானா, இதுதான் நான் சொல்றேன். அவ்வளவு இன்டாக்டா இருக்காங்க அவங்க. அந்த அலைன்ஸ் அவ்வளவு. ஏங்க தீப்பெட்டி சிம்பிள்ல அந்த போய் இவர் நிக்கிறாரு, வைகோ பையன் நிக்கிறாருங்க. நானும் நினைச்சிட்டே இருந்தேன் யாருக்கும் ஓட்டு போடணும். 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாருங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் அவனை ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கு நமக்கு. எனக்கும் திமுக வரக்கூடாது, திமுக தோக்கணும், அதெல்லாம் இருக்கு. பட் நான் சொல்றது ஃபேக்சுவலா என்ன இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் மாறலாம் 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மாறலாம். அதில் மாறாமலாம் இருக்காது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. ஒரே நிமிஷம் கார்த்தி, ஆக்சுவலா ஏடிஎம்கே தனியா நின்னுச்சு. அவங்க வந்து ஒரு இடத்துல கூட அவங்களோட மைட்டை ப்ரூவ் பண்ணல. நீங்களும் வந்துட்டு எந்த இடத்துலையும் டஃப் ஃபைட் கொடுக்கல. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு நின்னீங்க. அந்த பக்கம் அவங்களுக்கு தடுப்பா எவனுமே இல்ல. அந்த கேம் ஆடிட்டு போயிட்டானுங்க. அது வந்துங்க செலிப்ரேட் பண்றது அவங்க பண்ணிட்டு போட்டுங்க. நீங்க தோத்துட்டு உட்காந்து நீங்க வந்து நான் திரும்பவும் சொல்றேன் 26ல இப்படி இருக்கு. நான் தோத்ததை ஒத்துக்கிறேன் இல்லையா, டிஃபீட் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறேன்ல. பட் அதே மாதிரி திமுக வந்து இன்னுமே அந்த ஓட் பேங்கை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது அவங்களுடைய இதுதான். அதான் ஒத்துக்கிட்டுதாங்க. அவங்க சும்மா அப்படி நம்ம பேசவே திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் சிபிஐஎம் ஃபீல் பண்றான்னா என்ன அர்த்தம்னா அங்க டிஎம்கேயோட தேவையே தேவையில்லைன்றனாலதான் அந்த இடத்துல சிபிஐஎம்ஏ கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யாரு சொல்றாரு? இதை யாரு ப்ரோ சொல்றா? சச்சினா ப்ரோ. இப்போ திருச்சியில கார்த்திக் ப்ரோ சொன்னார்ல, இந்த மாதிரி வைகோ பையன் தாய் சுயேச்சரன்னா ஒரு 3000 ஓட்டு அவங்க வரா.
இவ 3.5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. யாரால ஜெயிச்சிருக்காரு ப்ரோ? டிஎம்கே எவ்வளவு ஏன் ஜெயிச்சிருக்காரு? 3 லட்சம் அப்புறம் டிஃபரன்ஸுங்க. சொல்றீங்க அதுதான் 3 டிஃபரன்ஸே லட்சம் ஓட்டு 3 லட்சம். டிஃபரன்ஸ். காதையா அதுதான் சொல்றோம். வாங்குறீங்களா? புரியுதா இல்லையாங்க? அதுதான் தேவையில்லைன்னா சொல்றோம். டைரக்டா டிஎம்கே அங்க இறக்கலைன்னா அங்க ஓப்பன் த்ரெட்டா பாக்கணும்னு அர்த்தங்க. இப்ப ப்ரோ கோயம்புத்தூர்ல கூட்டணி அண்ணாமலை கட்சின்னு ஒருத்தங்க நிக்கிறாருன்னா அழைக்கிறோம். இல்ல மதன் இல்ல ஒரே கூட்டணி நிமிஷம் கட்சின்னு ஒருத்தன் அழைக்கிறோம். அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சீட்டு கொடுக்க நிக்கிறார் தான் ப்ரோ ஒரே போகணும். நிமிஷம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கிறாருன்னா அங்க சிபிஎம் ஃபீல் பண்ணுமா டிஎம்கே? நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ப்ரோ அண்ணாமலை ஒரு மதுரையிலயும் கிரிக்கெட் வந்து எப்படி ப்ரோ ஒரு அவன் எவனா போட்டாலும் தோத்து போவாங்க. அவன் 2G அதான் நான் சொல்றது மதுரையிலயும் திண்டுக்கல்லையும் சிபிஎம் ஃபீல் ஏப்பா, பண்ணதுன்னா நான் அவங்க ஓப்பன் த்ரெட்டா பார்க்கவே இல்லைங்க. அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நிமிஷம் சொல்லுங்க டிஎம்கே யாரு கூட்டணியில அவங்க? யார ப்ரோ போட்டாலும் மதுரை. ஜெயிக்குன்ற நம்பிக்கை இருக்குங்க அவங்களுக்கு. ஆமா அந்த ப்ரோ நிலைமையில அப்படி நீங்க கிடையாது எல்லாம் ப்ரோ. கட்சி அந்த நிலைமையில ப்ரோ நீங்க எல்லாம் கட்சி நடத்திட்டு இதே இவங்க நிலைமை தான் ப்ரோ அவங்களுக்கு மாஸ் நாளைக்கு பண்ணிட்டு ப்ரோ இருக்கீங்க. ப்ரோ ப்ரோ ஜூன் 6 முதல்ல நீங்க சரிங்க. முதல்ல கட்சி ஆரம்பிச்சு அதை முதல்ல வாங்க. நம்ம கட்சியை நம்ம என்ன தப்பா கட்சி ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு வாங்க? இல்ல அந்த நீங்க பேரே முதல் தப்பா ஆரம்பிப்போம். நீங்க இல்ல முதல் இல்ல அந்த 2 பேரே வருஷம் முதல்ல தப்பா என்ன ஆரம்பிப்போம். பேரா தப்பா ஆரம்பிக்கிறாங்க? 10 அதுக்கப்புறம் வருஷமா லெட்டர் மத்தியில நம்ம ஆட்சியில லெட்டர் போல இருந்துட்டு எழுதிட்டு இருப்போம். இதெல்லாம் ஆமாங்க முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 10 நீங்க வாங்க. வருஷமா நம்ம ஆட்சியில அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டு பேசலாம். இங்க ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்கல. நம்ம என்ன வந்துட்டு லெட்டர் பேட பத்தி பேசுறது? ஆ? ஒரு ப்ரோ சீட்டு நம்ம வந்துச்சா? யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல முதல்ல. யார பத்தி ஐயோ பேசுறீங்கன்னே இருங்க. தெரியலையா? ஐயோ அரசியலே பேசலாம்னு நினைச்சா ஏன் சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அதான் யார பத்தி பேசுறேன்னு எப்படி தெரியும்? அது ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல சரி ஒருத்தனுக்கு விடுங்க, ஏதோ சப்போர்ட் லெட்டர் பண்ணிருக்கணும். பேடு கிட்டர் பேடுன்ட்டு தோத்துட்டா அதெல்லாம் எதுக்கு? ஜெயிச்சவனுக்கு இல்ல சப்போர்ட் ப்ரோ பண்ணா தெரியாது. ஸ்பேஸுக்கு வரோம்னா எல்லாருமே பிஜேபி கிடையாது. ஜென்ரலா உள்ளவங்களும் வரலாம் ஸ்பேஸுக்கு. ஜென்ரலா நீங்களா? சரி சரி சரி. பாரு நான் பேசலப்பா, விட்டுருங்க. நீங்க உங்களுக்குள்ள இருந்தாலும் பேசிக்கோங்க. என்ன டூத்தி இல்ல என்ன ஃபர்ஸ்ட் என்ன நம்ம என்ன வரணும். பூத் அதெல்லாம் கமிட்டி வேலை ஜெயிக்கணும். பார்த்தீங்க? நமக்கு 1 முதல்ல லட்சம் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஆள் இருக்கணும். இருங்க எம்எல்ஏ இதெல்லாம் நாங்க கேண்டிடேட் நீங்க நின்னோம்னா தோத்ததுக்கு முதல் நான் பேசிக்கிறேன். இல்ல அப்புறமா சொல்றேன். நாங்க அவங்க எங்களோட இல்ல அவங்க கட்சியை வந்து பத்தி அந்த எங்க தெருவுல கட்சியை பத்திலாம் தெருவை அப்புறம் தாண்டி பேசலாம். பக்கத்து தெருவுல தெரிவாங்களா, பக்கத்து ஊர்ல தெரிவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வேணும். சரி இதெல்லாம் தாண்டி நம்ம முதல்ல ஜெயிக்கணும். இவ்வளவு இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க வந்து அண்ணாமலையை பேசுறது, தெரிஞ்சிருந்திருக்கலாம். தளபதி ஸ்டாலினை பேசுறது இங்க பாடுறா. இது என்ன ப்ரோ? என்ன நீ ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து சொம்படிக்க வேண்டியதா இருக்கே. விஜய்க்கு அண்ணாமலையில ஆரம்பிச்சு முக ஸ்டாலின் வரைக்கும். அண்ணாமலை தெரிஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்பாப்ல கோயம்புத்தூர்ல. பாவம் தெரியல போல. சரி விடுங்க ப்ரோ. நீங்க ராகுல் காந்தியில இருந்து சரத்பவார்ல இருந்து ஆரம்பிச்சா தளபதிக்கு வந்து அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அவர் அடிச்சுட்டு போறாரு. விடுங்க பூத் ப்ரோ கமிட்டி நீங்க போயிட்டு முதல்ல வாங்க ப்ரோ, அண்ணாமலை அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க 2026ல ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அப்ப தெரியும். நாங்க நிக்கதாங்க போறோம். நாங்க ஏன் நிக்காம இருக்கோம்? நாங்க நிக்கதான் போறோம். நீங்க தான் எங்க இருக்க போறீங்கன்னு தெரியல. இப்பவே காணாம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா அப்பனா தம்பிங்களா, இப்ப உங்களுக்கு வேலையே 26ல இப்ப வேலையே எதுக்குப்பா இருக்காது. காங்கிரஸ் சொம்பு வச்சுருக்கீங்க? யாரு காங்கிரஸ் படிச்சா? நீங்க தான் கொண்டாட்டி இருந்தீங்க எவ்வளவு நாள். வாயை வச்சு சும்மா இருக்கணும். தேவையில்லாம வந்துட்டு சாப்பாடு போடுறத பத்தி தப்பா பேசினா அப்புறம் தோத்தா மிதிக்கத்தான் செய்வாங்க. சாப்பாடு பத்தி பேசினா மிதிக்க தானே செய்வாங்க. கரெக்டா இல்லையா? யாரு கேட்டது? தருண் தானே. என்ன சாப்பாடு ப்ரோ? என்ன சாப்பாடு போட்டீங்க? இல்ல ஒண்ணு சொன்னீங்க இந்த மாதிரி. ப்ரோ ஏதாவது நீங்களா கண்டென்ட் கொடுக்காதீங்க ப்ரோ. நீங்களா கண்டென்ட் கொடுக்காதீங்க. என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க? அன்னைக்கு உலக பட்டினி தினத்தை பத்தி பேசினது யாரு? பேசினாங்களா இல்லையா? அவதூறா பேசலையா அந்த ஸ்பேஸ்ல? சச்சின் கேக்குதா? சபா இங்க பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறமா வரேன். இல்ல ப்ரோ கார்த்திக் ரவிவர்மன் வந்து ஒரு ஜென்ரலா உள்ள ஒரு அவருக்கு வந்து ஒரு பிஜேபி பிடிக்கும் அப்படின்னா இல்ல சொல்றேன். இங்க வந்து ஸ்பேஸுக்கு வரவங்க எல்லாரும் இல்ல நானே ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸுக்கு வரேன். அவர் வந்து பிஜேபி பத்தி பேசுறாருன்னா ஒன்லி பிஜேபியில இருக்கவங்க மட்டும் தான் ஸ்பேஸுக்கு வரணும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஸ்பீக்கர் தராங்க. நீங்க ஒண்ணு என்னன்னைக்கு நடந்ததெல்லாம் பிச்சு பேசி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அது சொல்றேன். யாருங்க காந்திக்கு சொம்பு? ராகுல் காந்திக்கு யாருங்க சொம்பு அடிச்சா? கேட்டது யார்? தருண் தானே. யாருங்க சொம்பு அடிச்சா சொல்லுங்க, மைக்ரோ போன் சொல்லுங்க. இருக்கீங்க அதுக்கு சொல்ல வந்தேன். ஏங்க நீங்க தோத்தத செலிப்ரேட் பண்ணா அவங்க ஜெயிச்சத செலிப்ரேட் பண்ணணும். நான் பிஜேபி சப்போர்ட்டே இல்லையா? நீங்க வந்து பிஜேபி நான் என்னயா கேட்டேன்? பிஜேபி தோத்தது எதிர்க்க உங்களை ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கே அத புரிஞ்சிக்காம அத அவங்க ஜெயிச்சதை போய் கொண்டாடினீங்களா மங்குன் மாதிரி? அது சொல்ல வரேன். நீங்க எங்களை பத்தி அவதூறா பேசினா நீங்க தோத்தத செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அவன் ஜெயிச்சத நான் பிஜேபியே கிடையாதுயா. நீங்க சம்மந்தமே இல்லாம போயிட்டு என்ன நடந்துச்சு இல்ல அவங்க ஒரு மாசமாவே ஸ்பேஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போல. பிஜேபி பத்தி இந்த ஸ்பேஸுக்கு வந்தாலும் இவங்க எல்லாம் பிஜேபி. நம்ம வந்து நம்ம கட்சி பேர் யாருமே தெரியாம நினைச்சிட்டு இருக்கீங்க போல. அதான் பிஜேபி நினைச்சு லூசு மாதிரி பிஜேபி நினைச்சுப்பாங்க போல. அது உண்மையாவே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு.
பேசுங்க பிஜேபி. உடனே உளறீங்க. நான் இல்ல அது பேசுறது இல்ல இந்த வந்ததுல ஸ்பேஸ்ல இருந்து யாரு இல்ல வந்ததுல இருந்து யாரு நீ கார்த்தி பிஜேபியா இல்ல நீ பிஜேபியா நீ நான் பிஜேபின்னு பேசுற முடிச்சுக்கிறேன். கார்த்திக் ரவிவர்மன் உங்களை கார்த்திக் எல்லாம் மெண்டல் ரவிவர்மா ஆக்கி எங்களை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு தோத்ததுக்கு பேசிட்டு பேச வந்தேன். நடுவுல கார்த்தி உதாசனமா மட்டும்தான் உட்காந்துட்டு பிஜேபி பத்தி பேசுவாரு. வேற 2-3 பேர் பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. எல்லாருமே அதுக்கு பிஜேபி என்ன இல்ல சப்போர்ட் கார்த்திக் நினைச்சிட்டு ரவிவர்மன் நீங்களா அவரால் நீங்க எல்லாம் பேசுறீங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நாளா ரொம்ப பாதிக்கப்பட்டு அவரே இருக்கீங்க. பாதிக்கப்பட்டு நான் கல்யாணம் பண்ண போறேன் என்னை விட்டுருங்கடா ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோமா? கொஞ்சமாவது விட்டு இல்ல கொடுங்க. நீங்க பேசுறது பார்த்தாலே தெரியுது எல்லாருமே அதானே சொல்றாங்க. ஐயோ நாங்க ஏன் பாதிக்கப்படுறோம்? 40க்கு 40 நாமத்தை போட்டு விட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்கயா. இல்ல கார்த்திக் வருவாமால இந்த பாத்தீங்களா டிவிக்கு யாரு வந்து பிஜேபின்னு ஃபுல்லாவே தெரியாம உங்களை உட்கார பாதிக்கப்பட்டிருக்காங்க. வச்சிருக்காங்க. உங்களை உட்கார எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இதுதான் ப்ரோ உங்களை வந்து பேசி பேசி உங்க இதாயிட்டீங்க போல ஏதோ. மதன் ஒரு நிமிஷம் சரிங்க. தருண், எலெக்ஷனுக்கு முன்னாடி கார்த்தி மட்டும் தானே இந்த ஸ்பேஸ்ல பிஜேபி பத்தி பேசுவாரு, வேற யாரும் பேச மாட்டாங்கல்ல. நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க இந்த ஸ்பேஸை பத்தி. கோபிநாத்ல இருந்து வரவன் போறவன் எல்லாருமே பேசுவாங்க. பிஜேபியை பத்தி மட்டும் தான் இங்க பேசி நடந்துட்டு இருப்பாங்க. சச்சின் ஒண்ணு சொன்னாரு, சூழ்நிலை திமுக அங்க ஜெயிக்க முடியாதுன்ட்டு. கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் competition ஜெயிக்க முடியாதா? உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு யோ, காதுல நீ என்ன சொன்ன கேக்குறேன்றதையே புரிஞ்சுக்காம பேசாதயா. டிஎம்கே அவங்க ஃபீல் பண்ணுதுன்னா டிஎம்கே நேரா நிக்க தயவில்லைன்னா அந்த கூட்டணி கட்சி வச்சே ஜெயிச்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என்ன பேசுறேன்றது புரியாம. கூட்டணி கட்சி இல்லைனாலும் திமுக தனித்து நின்னாலும் அங்க ஜெயிக்கும். ஏய் என்ன ப்ரோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா ப்ரோ? டேய் நான் சொல்றது கூட்டணி கட்சியை வச்சே ஜெயிச்சிருவீங்களான்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. திமுக இல்ல இதே மாதிரிதாங்க ப்ரோ. அதே மாதிரிதான் 26லயும் அவங்க வந்து யாரை நிப்பாட்டினாலும் ஜெயிக்கிற மாதிரிதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நமக்கு 233 கேண்டிடேட் இருக்கணும். அப்புறம் தான் வந்து அது இருக்குது சார் சபா, அது எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு யார் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்ட கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நாகப்பட்டினத்துல இல்ல ராஜேஷ், நீங்க என்ன ஸ்பேஸ்க்கே வர மாட்டேங்க, ஸ்பேஸ்ல வந்திருக்கீங்க, என்ன காரணம்? வரேன் இரு சபா. இப்ப கூட நாகப்பட்டினத்துல வந்துட்டு ஒரு டிஎம்கே ஆட்கள்லாம் வந்துட்டு மொத்தமா எங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? இதே மாதிரி இன்னும் வருவாங்க. நீங்க அப்ப வாயடிச்சு போவீங்க. ப்ரோ அது பேர ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஆனா நியூஸ்ல உனக்கு போறது 500 பேர்னு போடுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். 500 பேர் அது மாவட்ட தலைவரே மாவட்ட தலைவரே உங்கள்ட்ட வந்து ரேஷன் கார்டு எடுத்து வந்து இந்த குடும்பத்துல இருந்து இத்தனை பேர் இருங்க அந்த நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு ரேஷன் கார்டு இந்த குடும்பத்துல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. ஏன் ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? எந்த மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் வந்து நாகப்பட்டினம் வந்து எடுத்து பாருங்க. என்ன எடுத்து பார்க்கணும்? 500 பேரும் சேர்ந்துருக்காங்க. முதல்ல கட்சி ஆரம்பிச்சு கொடி ஆரம்பிச்சு முதல்ல வெளில வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். வரதுக்குள்ள நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாங்க கட்சி ஆரம்பிச்சு கொடி வரதுக்கு முன்னாடியே இல்ல நாங்க ஒன்னும் பயப்படலங்க உங்களை பத்தலாம். ஐயோ நீங்க காமெடி பண்ணாதீங்க. நீங்க வந்து சொன்னீங்க டிஎம்கேல இருந்து 500 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு, அது சொல்றோம். அதுதாங்க பயப்பட போய் தாங்க இவ்வளவு தூரம் கதறிட்டு இருக்கீங்க நைட் உட்காந்துட்டு. ப்ரோ இது பாருங்க, நீங்க கார்த்திக் பார்த்தா பயந்து போயிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் தூக்கு கலக்கத்தை கூட பிஜேபின்னு பேசுவீங்க போல. பயப்படுறவனா இருந்தா நாங்க அன்னைக்கு வந்து பேசிருப்போம். என்னையே இழுக்கிறீங்க? நான் நீங்க கிவசாதான் கேட்டுதான் இருக்கேன். என்னையே இழுக்கிறீங்க? ஆனா என்ன ப்ரோ, நாங்க வந்தாலே நான் ஜெனரலா வந்திருக்கேன். நீங்க பிஜேபின்றானுங்க. நீங்க கொட்டடிமையா சங்கியா யாருமே தெரியாம அப்பையில இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் அதெல்லாம் இல்ல, நம்மளை எதிர்க்கிறதா என்ன பேசினாலும் போடுவாங்க அவங்க. இந்த தருண் எல்லாம் அஜித் ஃபேனு, அவன் வந்து வாரிசு துணி விட்டதுலயே வந்து உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கோங்க. அது என்னமோ பேசிக்கோங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன இழுக்காதீங்க. இல்ல உங்களை இழுக்கல சச்சின். தருண் கோபிநாத் எல்லாம் வந்துட்டு ஜெயிலர் வரப்போ வந்துட்டு ரஜினி வேஷம் போட்டாங்க. அவங்க எந்த வேஷனாலும் போடுவாங்க சச்சின். இவங்களுக்கு எல்லாம் என்ன எதுக்கு ஏதாவது எப்படி நீங்க இப்ப சொம்பச்சிங்களா ராகுல் காந்தி அந்த மாதிரியா? ராகுல் காந்தி சொம்பச்சிங்களா அந்த மாதிரியா? உட்காந்து தோத்துட்டு டிஎம்கேக்கு சொம்படிச்சிருக்கீங்க, ராகுல் காந்தி சொம்படிச்சாங்களா? ராகுல் காந்தி சொம்பச்சிருக்கீங்க இப்போ ஜெயிச்சதுக்கு. மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கிட்ட நிக்கிறாங்களா? அது ரிமோட் கண்ட்ரோலா இருக்காரா? நான் பிஜேபியே கிடையாதுப்பா, அது கூட தெரியாம குழந்தை மாதிரி பேசுறீங்க. அவன் யாருமே கிடையாது சபா, அவன் அஜித் ஃபேனு. ஜெய்க்கு ஆப்போசிட்டா யாரு நின்னாலும் நீங்க குழந்தைங்களா கம்முன்னு இருங்கடா. சும்மா சம்பந்தமே எல்லாம் பிஜேபி ஒருத்தர் வந்து பேச வந்தா பிஜேபின்னு புலம்பிக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. தூக்க கலத்திலயும் பிஜேபி சொல்லுங்க. பிஜேபியை பத்தி மக்களே கண்டுக்கலையடா, நாங்க ஏன்டா கண்டுக்கணும்? 40க்கு 40 இல்ல நீங்க தான் வந்ததுல இருந்து நீங்க பிஜேபியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்பேஸ்ல என்ன அஜெண்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஊடா வந்து அதுதான் சொல்றேன். உனக்கு என்ன அதுதான் இல்ல அதுதான் சொல்றேன். இங்க 2ஆம் நாள் இரவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காரியம் வந்து எதுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியல கொஞ்ச நேரம் அமைதியா. 2026 வரதான் போகுது. 25 26 வரதான் போகுது. நீங்க வரீங்களான்னு பாருங்க. ஒரு இயர் 26 இயர் வரணும் எல்லாத்துக்கும் தெரியும்.
26 வரதான் போதும் மாதிரி நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் நாங்க வரோம் தானே சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். பத்தி இல்ல இந்த கேட்டீங்கல்ல, மாதிரி பல ரஜினி நடிகர்கள் ஃபேன்ட்ட பேசுற மாதிரியே சொல்லிருக்காங்க வரேன்னு ரஜினி சொல்லிட்டு ஃபேன்ட்ட வர பேசுறேன்ற மாட்டேங்கிறாங்க. நினைப்போம். மதன் இந்த ஸ்பேஸோட தம்பனாயிலே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் 1 மாசம் எடுத்து பாருங்க, ஃபுல்லா விஜய் மட்டும் இல்ல தான் இல்ல இருக்கும். தெரியுது, கண்டிப்பா தெரியுது ப்ரோ. பிஜேபி யாரு விஜய் மேல கார்த்திக் வச்சிருக்காருயா? பேசியிருப்பாரு, கார்த்திக் ப்ரோ பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து நாங்க தான் முட்டெல்லாம் கொடுத்தாங்க போல. தம்பையில் விற்கிறது நான் கிடையாதுங்க. போன் அவன் அஜித் ஃபேனை அவன் வைக்கிறான். நான் அவன்கிட்ட கூப்பிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் நிறுத்திட்டான். ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இதில் நடக்கும்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் எனக்கு எங்க 3ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தாங்க. நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன்? 2 மணிக்கு தூங்குறேன்னா நான் என்னோட பர்சனல் இல்ல நம்பர் கார்த்தி, நான் வாட்ஸ்அப் உங்கள்ட்ட தான் வச்சிருக்கவங்களுக்குலாம் பேசலாம்னு தெரியும். இருந்தேன். கார்த்தி கேக்குதா? பர்சனல் நம்பர் நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா அந்த டியூட்டியே நான் போறது கிடையாது. கார்த்தி கேக்குதா? உங்கள்ட்ட தான் பேசலாம்னு இருந்தேன். கேக்குது, சொல்லுங்க. இது அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார்னு நான் இருக்கும்போது ஒரு தடவை சொன்னீங்க. இப்போ அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, சொன்னதா நடக்கல. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துதான் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஓட் ஷேரா அவர் சொல்றாரு, அவரு கட்சி தலைவரா அவர் சொல்றாரு, ஓட்டு நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, 5 சீட்ல நிக்கும் போதே 3% ஓட்டு 5% ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ நீட் எப்ப ரத்து பண்றாரு? பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிருங்க. நல்லா பண்ணுவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் அவர் கேட்கறது சொல்லிடுவோம். இல்ல 23 சீட்ல நின்று 10% தான் வாங்கிருக்காங்களே, அதான் கேட்டேன். ஏன்னா காங்கிரஸ் 10 சீட்ல நின்று வாங்கிட்டாங்க 10%. கண்டிப்பா இது பெரிய வளர்ச்சிலாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. அது உண்மை தானே, நம்ம நேத்தே ஒத்துக்கிட்டோமே, இதுல என்ன இருக்கு? நீங்க வந்து மாத்தி நான் வந்து ஓட் பேங்க் ஏறிடுச்சு அது இப்படி பேசுறதுல வந்து அவர் இன்னைக்கு அர்த்தமே பேட்டி கிடையாது. கொடுத்திருக்காரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு. ஏன்னா அவரு கட்சி தலைவரா அதான் சொல்லுவாரு, அதுதான் சொல்லி ஆகணும். சரியா? இப்ப காங்கிரஸ் மட்டும் என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆட்சி அமைக்கிறது என்டிஏ தான், மைனாரிட்டி மோடி தான். கவர்மெண்ட் தானே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க, ஓகே. பட் என்னன்னா அவங்க காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, இது விக்டரின்னு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் டெமோக்ரஸியை கில் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல். இப்போ சிஏ கொண்டு வரணும்னு சொல்ல முடியுமா? தெரியுமா? இல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வர முடியுமா? சிஏ தான் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்புறம் கொண்டு வந்தாச்சு. இல்லைங்க, இங்க பாருங்க, அதுதான் இதுதான் இந்த எலெக்ஷன்ல வந்து யாருமே ஜெயிச்ச மாதிரியும் இல்லை, யாரும் தோத்த டெமோக்ரஸியை மாதிரி ஈஸியா மோடி வந்து ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல டெமோக்ரஸியை பத்தி திமுக காரங்க பேசுறதாங்க சிறப்பு. 1000 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு நீங்க டெமோக்ரஸியை வச்சிருக்கீங்க. இப்பதான் பாக்குறேன். ஆமா, நான் வெளியே ரிசார்ட்டுக்கு போயிருந்தேன் செலிப்ரேட் பண்றதுக்கு. இப்பதான் திரும்பி காசே கொடுத்தியா? கோயம்புத்தூர்ல மட்டும் கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ கொடுக்கல. கொடுத்திருக்காருங்க. நான் வந்துட்டு இல்ல கொடுக்கல. 2021லயே கொடுத்தாரு, இந்த தடவையும் கொடுத்தாரு. ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் கம்மியா கொடுத்தாரு, 4 கோடி ரூபாய். கொடுத்ததான் நம்ம ஆளுங்க விசுவாசமா ஒரு ரூபா இல்லாம இந்த தடவை இல்ல அப்படிலாம் இல்ல. டிஎம்கே கொடுத்தாங்க, நயனாநாயகன் கொடுத்தாங்க. நயனாநாயகன் கம்மியா கொடுத்தாரு. என்ன இந்த திருநெல்வேலி தொகுதிக்குள்ள மட்டும் வந்துட்டு தேவர் 4 கோடி மாட்டிச்சு, இல்லைன்னா அதிகமா கொடுத்துருப்பாரு. 4 கோடி மாட்டிச்சு, இல்லைன்னா அதிகமா கொடுத்தாரு. 2021 அதிகமா கொடுத்தாரு 500. நீங்க உங்களுக்கு தானே ஏராஜாவோடதெல்லாம் மாட்டல இல்ல, தெளிவா அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா? எங்க பாத்தீங்களா நீங்க? எவ்வளவு நியூஸ்ல பார்த்தோமே. அதான் 1000 கொடுத்துட்டு இருக்கீங்களா? 2Gல அடிச்சது, 2G அடிச்சு கருமம் கொள்ளடிச்ச காசு நான் ஏங்க வாங்க போறேன்? மானங்கெட்ட போறேன். தெரியல 2G வாங்கிருக்கான்றாரு. இல்ல நான் கோயம்புத்தூர் ரிலேட்டடா மட்டும் கேட்கல. தமிழ்நாடுக்குள்ள நீங்க காசு கொடுத்தீங்களா இல்லையா ஓட்டுக்கு? காது இல்லையே, நான் வாங்கல. திமுகவோட மானங்கெட்ட நீ காசு எப்படி வாங்குவ? நீ தான் கொடுத்துருப்பா, நீ எப்படி வாங்குவ? எனக்கு புரியல. ஓகே சபாக்கெல்லாம் 200 தான். ஜஸ்ட் மதுரையெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க 2 ரூபாய்க்கு அப்படியே ஓட்டு போட்டுருக்கீங்க. இல்ல சபா, உண்மையாவே சொல்றேன். 2 வெங்கடேசனுக்கு இருக்க ஆன்டி இன்கம்பன்சிக்குலாம் மதுரையில ஜெயிக்க கண்டிப்பா சான்ஸ் இல்ல. ஆன்டி இன்கம்பன்சியா? ஆமா, என்ன வெறும் நோட் புக்கை தூக்கிட்டு ஊரா அலைஞ்சா மதுரைக்கு என்ன பண்ணாரு? அவர் என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னே தெரியாம. அடேப்பா என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னா மதுரை தான் சொல்லு கேட்போம். சொல்லு போட்டிருக்காரு நிறைய. என்ன பண்ணாரு? ஜெயிச்சிருக்காரு. எப்படியா ஜெயிச்சாரு திருப்பியும்? அதான்யா, உங்களுக்கு யாருமே போட்டியா இல்லையா? இந்த எலெக்ஷன் சும்மா டம்மி எலெக்ஷன்ல நடந்து. நீங்க வாங்க போட்டியா? ஆமா, நாங்க வரதானே போனோம். நாங்க வாங்கன்னா வரதான் போறோம். அண்ணனை வந்து தைரியமா நிப்பாட்டிருக்க வேண்டியதானே இந்த எலெக்ஷன்ல சு வெங்கடேசன் எதிரா? எங்க உங்க அண்ணனை நிப்பாட்டி இருக்கலாமே. இல்ல நாங்க வந்து எங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. நாங்க மக்களை சந்திக்கணும், மக்களை பார்க்கணும். சச்சின்,
என்னங்க ஏன்னா 70 வருஷ பாட்டி பாட்டி லெகசி இன்னும் சிம்பிள் இந்த ப்ரோ ஒரு எல்லாம் 26 இருக்கிறது ஓப்பன் சபா சேலஞ்சுங்க இல்ல சபா சிவன் கிட்ட சொல்லி அதுலயும் ஆன்டி வெளில வர விஷயம் சபா மட்டும் சபா மாட்டாங்க ஒண்ணும் இருக்கும்ல இல்ல சபா சபா கேளு சபா இவ்வளவு வருஷ எனக்கு ஒரு பாட்டி டவுட்டு. இவ்வளவு பெரிய சிம்பிள் வச்சுக்கிட்டு ஏங்க மிதப்புல சு இந்த வெங்கடேசன் ஆட்டம்லாம் நீங்க ஆன்டி இன்கம் வச்சிருக்கீன்றீங்க விஜய் பெரிய ஸ்டாரு நின்னு ஜெயிங்க தைரியமா இருந்தா அதான் வர 26ல அதை காட்டுறோமே. பாருங்க பார்க்க தானே போறோம். காட்டுறேன். நீ என்ன சொன்ன, நீ வந்துட்டு இப்ப வெங்கடேசன் பண்ண எல்லாத்தையும் வந்துட்டு இப்ப நீ ஒன்னொன்னா பட்டியலிடு. மதுரைக்கு வந்துட்டு என்னென்ன சபா எனக்கு பண்ணிருக்காருன்னு ஒரு கேட்போம். டவுட்டு. இல்ல தூக்கி வரேன். மதுரைக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணிருக்காரு சு வெங்கடேசன், என்ன பண்ணிருக்காருன்னு இருங்க. சொல்லவா? ம். புக் எழுதி வெளியிட்டு அதை வந்து வித்து காசாக்குவாரு. அதை தவிர வேற ஓகே. என்னன்னா சூர்யா கூட வந்துட்டு சூர்யா கூட பட ப்ரமோஷனுக்கு அவரோட விழாவுக்கு செல்வாரு. வேற என்ன பண்ணுவாருன்னா இந்த ஒரு நடிகை வந்துட்டு மருத்துவமனையில இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு கேர் கீப்பர் கேர் எடுத்துக்கிட்டாரு கிரானிட் மாதிரி. வேற என்ன மதுரைக்கு பண்ணிருக்காரு? வெக்கமே இல்லாம இதெல்லாம் வந்துட்டு ஓட்டு நான் போட்டேன். ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன்? ஒரே ஒரு ரீசன் வேண்டி வரக்கூடாதுன்னு போட்டேன். ப்ரோ நீங்க எடுங்க மதுரை உங்களுக்கு சைடு ஷேர் போங்க. பண்றேன். சு இல்ல வெங்கடேசன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மதுரை சைடு போங்க. எம்பி ஃபண்ட் வருஷம் 5 கோடி ரூபாய் வரும். அந்த 5 கோடி ரூபாய் அது எவ்வளவு என்ன கொடுத்துரு அதெல்லாம் தெரியாது என்னென்ன இருங்க கொடுத்துருக்காருன்னு பாருங்க. நமக்கு அதாங்க தெரிஞ்சதெல்லாம் நீங்க தானங்க 300 கோடி, நமக்கு வந்து 250 படம் கோடி, கலெக்ஷன் சொல்லுங்க. 300 கோடி 250 கோடி, வந்ததா? அதான் யூடியூப்ல சொல்லுங்க. நமக்கு படம் யூடியூப்ல கலெக்ஷன் 10 கோடி. 300 கோடி நான் வந்ததா? என்ன அதை கேக்குறேன், ஷேர் பண்ணிட்டோமா? அதுதான் அதோட அதுதான் நம்ம இந்த நினைச்சிட்டு பேச்செல்லாம் இருக்கோம். என்கிட்ட ஒரு பேசக்கூடாது. எம்பி நீ ஃபண்ட் வந்து என்ன பட்டியலிடு. இல்ல நாம இல்ல நீ விஜய் வந்துட்டு படத்துக்கு நீ பிளாக் வந்துட்டு தந்தது திமுக இருங்க தானே, நான் சொல்றேன். நீ அப்படின்னு திமுக ஒரு தானே. எம்பியோட மதுரைக்கு ஒரு என்ன பண்ணி எம்பினா நான் என்ன அதுதான் சொல்றேன். ஒரு கேக்குறேன், எம்பினா இந்த நான் என்ன மதுரை டெம்ப்ளேட் கிடையாது. இல்ல இல்ல பதிலாம் சொல்லக்கூடாது. இந்த டெம்ப்ளேட் இரு பதிலாம் நாங்க சொல்லக்கூடாது. சொல்றோம் மதுரைக்கு சுச்சுன்னு என்ன ஒரு என்ன எம்பினா என்ன அவருக்கு எவ்வளவு மெட்டீரியலைஸ் ஃபண்ட் ஆயிருக்கு. வரும், அந்த நான் ஃபண்ட் என்ன அவர் என்னென்ன கேக்குறேன், பண்ணுவாருன்னு மதுரைக்கு வெப்சைட் என்ன இருக்கு. அதுல வந்துட்டு போய் பாருங்கன்ற. மெட்டீரியலைஸ் ஆயிருக்குன்னு கேக்குறேன். தெளிவா கேக்குறேன். இந்த வந்துட்டு 5 கோடி ரூபா அதுதான் வந்துட்டு ப்ரோ எம்பி ஃபண்ட் வரும், இதெல்லாம் அதுதான் வந்துட்டு ப்ரோ எனக்கு அந்த மதுரைக்கு யார் ஃபண்ட் என்ன சச்சின் மெட்டீரியலைஸ் சச்சின் ஆயிருக்குன்னு சச்சின் கேக்குறேன். சச்சின் 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 நம்ம வந்து சச்சினை 250 கோடி இல்ல 300 இல்ல கோடி சச்சினை இருக்கும். கேட்கறது ஆமா சச்சினை அதான் கேட்கறது கேக்குறேன். ஆமா. மதுரைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஏன் ஓட்டு போட்டுன்னு கேக்குறீங்க இல்லையா? ம். நீங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்க எல்லாருமே திட்டம் எது தெரியுமா? மோடி யூபிக்கு தான் அள்ளி கொட்டுறாரு, யூபியில் ஆமா. இருக்கவங்களுக்கு தான் பெருசா கொடுக்குறாரு, அங்கதான் வந்து எல்லா டாக்ஸ் பண்ணி அங்கதான் போகணும்னு சொன்னீங்க. அங்கேயே ஆப்படிச்சு விட்டானுங்க. இது ஏன் ஓட்டு போடுறாங்க, எப்படி ஓட்டு போடுறாங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. அது அதாங்க வந்து நான் அந்த அந்த கேக்குறது வந்துட்டு இதுல வந்து அவங்க ஒர்க் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு இல்ல அந்த எம்பி எலெக்ட் நீ நல்லா பண்ணிருக்கோம்ல. செஞ்சா ஓட்டு போடுவான்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யூபி வந்து நீங்க எல்லாரும் திட்டீங்களே, என்ன திட்டீங்க எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும்? யூபிக்கு தான் டெவலப்மெண்ட் வருது, யூபிக்கு தான் எல்லா காசும் கொடுக்குறாங்க, நாங்க 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறாங்க, ஆனால் யூபிக்கு 1 ரூபா கொடுத்தா 4 ரூபா கொடுக்குறாங்க, 3 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த யூபியில தான் வந்து குனிய வச்சு அடிச்சிட்டாங்க. சரியா? அதனால நீ நல்லா செய்யாம போ, அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அவனுக்கு சொல்லலைங்க பர்சனல் பெனிஃபிட் என்ன அதான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மதுரையில சோ வெங்கடேசன் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் பேச்சு இல்லையே, அதெல்லாம் பேச்சே கிடையாது எலெக்ஷன் ஓட்டுக்கு. அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. சோ வெங்கடேசனுக்கு ஓட்டு போடுற ஓட்டு போடலன்றதெல்லாம் இந்த ஜென்ரலா வந்து இந்த இவிஎம் ஹேக்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த தடவை இவிஎம் ஹேக் பண்ணல போல. இல்ல பண்ணல, இந்த டைம் பண்ணா முட்டாங்க. பண்ணலையா சபா? இவிஎம்லாம் ஹேக் பண்ணலையா பிஜேபி இந்த பண்ணல? தடவை? டேம்பர் பண்ணல போல. இந்த வாட்டி உத்தரப்பிரதேசம் நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க போல. விட்டுச்சி உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க, அதனால பண்ணலாம். சமாஜ்வாதி ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னொன்னு ஃப்ரீபீஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அது ஃப்ரீபி வந்து நிறைய ஒர்க் ஆகுது. திமுகவோட வெற்றிக்குமே என்ன ரீசன்னா அந்த 1000 ரூபா பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒர்க் ஆகுது. மக்களுக்கு ஃப்ரீயா எனக்கு என்ன கொடுப்ப அவ்வளவுதான். நீ என்ன ஐடியா வச்சு பேசாம போகும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ அதை பண்ணு இதை பண்ணு, ஏர்போர்ட் கட்டு, பஸ் ஸ்டாண்டு கட்டு, ரயில்வே ஸ்டேஷன் கட்டு, காம்ப்ளெக்ஸ் கட்டு, ஐடி கம்பெனி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன கொடுப்ப, எனக்கு எவ்வளோ 1000 ரூபாய் 2000 ரூபாயா ஓட்டு கொடுப்பியா, இல்லை மாசம் கொடுப்பியா, இல்லை 2 மாசம் ஓட்டி, இதுதான் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து மேஜரா ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள், அவங்ககிட்ட ஒர்க் ஆகுது. இதை தாண்டி எல்லாமே இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க ஓட்டே போட வரதில்லை. ஆனா 10 வருஷம் இருந்தும் காங்கிரஸ் 40 கொண்டு வந்துச்சு பிஜேபி. இவங்க 10 வருஷம் கழிச்சு ஏன் பிஜேபி 240 கொண்டு வந்தாங்க, ஏன் 40 கொண்டு வர முடியல? ஏன் சப்பா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் 15 வருஷமா 3 டிஜிட் கூட தாண்டலையே, எத்தனை வருஷம் திரும்ப தாண்டிருக்கு? பரவாயில்லங்க, இந்தியா கூட்டணி மொத்தமா வந்திருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான். உங்களை மைனாரிட்டி ஆக்கியிருக்கோம்ல டூஜி, இதை விட என்ன? இது ஓ இந்தி கூட்டணிங்கிறது நீங்க மம்தா அரவிந்த் என்ன கெஜ்ரிவால் இப்ப நீங்க எல்லாத்தையும் மைனாரிட்டி சொல்றீங்களா? கவர்மெண்ட் தானே? ஆமா கூட்டணி கவர்மெண்ட் தான். கருணாநிதி எப்படி கடைசி அதான் டேர்ம்ல கிச்சடி இருந்தாரு, கூட்டணி அதே தானே மாதிரி சொன்னீங்க. அது கூட மாதிரி எல்லாம் கிச்சடி கூட்டணி தான் இப்ப மோடி. இப்படியா பேசுறீங்க? யார மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. சச்சின், நம்மலாம் படம் கலெக்ஷன் நிப்பாட்டிக்கணும். நம்மலாம் இங்க வரவே கூடாது. பாமக
உன்னையதான் கேக்குறேன், யார் பாமக யாரையா தலைவர்னு மைனாரிட்டி நினைக்கிறேன் கவர்மெண்ட் நீங்க சொல்றது? கரெக்டா. ஒரு வாட்டி கூட கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்சதே இல்ல தமிழ்நாட்டுல. நீங்க இல்லையா அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்க? சச்சின், நம்ம போய் 300 கோடி என்ற வேலையை பாக்குறோமா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறோம், லெட்டர் பேட் திறந்தோமா, பர்த்டே விஷ் பண்ணோமா இருக்கணும். அடுத்து வந்து பர்த்டே இன்மணிக்கு விஷ் கழுவி பண்றதுக்கு விட்டோமா, நம்ம கொத்தடிமை கட்சி வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்த்தோமா பர்த்டே அப்படின்னு விஷ் இருக்கணும். நாளைக்கு யாருக்கு எங்கள்டலாம் பிறந்த நாள்னு தேட வரக்கூடாது. ஆரம்பிங்க. தமிழ்நாட்டுல இருக்க நிறைய தலைவர்கள் பிறந்த நாள் வருது, போய் அதெல்லாம் பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. மிதப்பு 70 வருஷ கட்சி கையில உதயசூரியன் சின்ன இருக்குன்னு ஆட்டம் தானே. ஆமா, பார்த்துக்கிட்டா இருப்பான். அதுக்கு என்ன என்னைக்கா பண்ண ஒரு நாள் முடியும்? உட்கார வச்சான்னா 2011 எதிர்கட்சி அந்த கூட இல்லாம கூப்பிட உட்கார வைப்பான். என்ன ஓட் ஷேர்னே தெரியாம வந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. முதல்ல நீங்க அந்த ஓட் ஷேர் எல்லாம் தொடுவீங்களான்னு பாருங்க, அப்புறம் வந்து பேசுங்க. மாறுயா, எதுவுமே மாறாமலாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டியா? மாறாதியா, நீ வந்து பாரு, நீ சச்சின் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து இல்ல இது பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன்ல 4 எத்தனையோ 60 மெம்பரோ 2 பிரசிடண்டோ நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் ஜெயிச்சாங்கன்னு. அதை நினைச்சு நம்ம வந்து எம்எல்ஏ ஜெயிச்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வளரணும் சச்சின். நாங்க வளரணும்ன்றது எங்களுக்கே தெரியும். நீ என்ன சச்சின் ஃபர்ஸ்ட் ஒன்னு நின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், இது பஞ்சாயத்து எலெக்ஷன் நினைச்சிட்டு இருக்காதீங்க. 5% ஓட்டு வாங்கிட்டு நீங்க பேசுற இடத்துலயும் நாங்க கேக்குற இடத்துலயும் தான் இருக்கேன். 5% ஓட்டு வாங்கிட்டு வந்து பேசுங்க. நாங்க நாம் தமிழர் 8% வச்சிருக்கோம், அவங்கள்ட்டே அப்படிதான் டீல் பண்ணுவோம். அப்படியா? ஆமா. ஏங்க இவங்க கர்நாடக காங்கிரஸ் கிட்டவே பயந்துட்டு தான் பேசுவாங்க திமுக. நம்ம நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அப்படிதான் இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இருங்க. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீங்க முதல்ல கர்நாடகால இருந்து காவேரி தண்ணி வாங்க பாருங்க. அவங்களுக்கே பயந்துகிட்டு இருக்கீங்க நீங்க. வர தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். கேரளால ஜெயிக்கவே இல்லை கம்யூனிஸ்ட், 2 சீட்டோ 1 சீட்டோ. அவங்கிட்ட போய் முல்லை பெரியாறு டேம் தண்ணியை ஏத்துறான்னு சொல்றது கூட பயந்துகிட்டு ஓடி வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? ஏன் சபா சொல்லுங்க. அவங்க பண்ணுவாங்க, ராஜதந்திரம் இருக்கும், பேசியிருக்காங்க. எனக்கு என்னமோ சபா திமுக தமிழ்நாட்டை விட்டு சாவர்கர் மாதிரி கால்ல இல்ல சபா, எனக்கு என்னமோ காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமுக காரங்களை பிரச்சாரத்துக்கே கூப்பிடாம விரட்டி விட்டானுங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க போயிருந்தீங்கன்னா வேலையை காமிச்சு காங்கிரஸ் குப்பை தொட்டி அண்ணாமலை போனார்லங்க, அதனாலதாங்க இவ்வளவு காங்கிரஸ்க்கு வெற்றி நார்த் சைட்ல. அண்ணாமலை போன இடத்துலயே ஜெயிக்கலையே காங்கிரஸ். அண்ணாமலை கர்நாடகால போனாரு, எங்கேயுமே அவர்தான் சின்ன தலைவராச்சே. அவர்தான் சின்ன தலைவர். அடுத்த பிரதமர் அடுத்த பிரதமர் படிக்க போறது இல்ல, பட் இருந்தாலும் வெட்டிங்க. சரி, அந்த புக் விடுறதுக்கு அந்த முதல் குடும்பம் கொடுக்குமா? முதல் குடும்பம் கொடுக்குமா இல்ல புரியலங்க? இல்ல ஏதோ புக்கெல்லாம் ஒட்டிங்களே, why we need MK Stalin as prime minister அப்படின்னு. அதெல்லாம் இன்னும் விப்பீங்களா இல்ல எடுத்து உள்ள வச்சிருவீங்களா? நம்ம சாவர்கர் சைலண்டா பார்த்தா உள்ள வச்சிருவீங்க போல இருக்கு. என்ன இருந்தாலும் உங்க மாஸ்டர் ராகுல் சாவர்கர் புக் விப்போம் நம்ம ஃபர்ஸ்ட். ஏன் போறீங்க? நான் தான் உயிரோட MK ஸ்டாலினை பேசிட்டு இருக்கேன், கர்நாடகாவை பேசிட்டு இருக்கேன். ஒரு புக் எழுதி விப்போம். என்ன சொல்றீங்க? 56 இன்ச் 56 இன்ச் இருக்கட்டுங்க. அவருக்கு 240 சீட் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. அடுத்த பிரதமராவன்னு சொன்னீங்களே, பிரதமராவன்னு சொன்னீங்களே, இனி ராகுல் காந்திக்கு பயந்துட்டு தானே இருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 சீட் கொண்டு வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாப்ல? போய் ஓரமா உட்காருன்னு தானே சொல்லுவாப்ல. முதல்ல மாதிரி பக்கத்துல நிதிஷ்குமாரும் சொன்ன மாதிரியா? இல்லையே, இன்னைக்கு நிதிஷ்குமார் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை சொல்ல முடியாதுங்க. சரி, 2G என்ன இன்னைக்கு மோடி காஸ்டியூமே மாத்தலாமே, ஒரே காஸ்டியூம்ல இன்னைக்கு வந்திருக்காரு. ஏங்க நான் என்ன ஒரு ட்ரெஸ் டிசைனரா? மோடி காஸ்டியூம் மாத்தல, ஸ்டாலின் எப்பவுமே அவரு 5 நிமிஷத்துக்கு எல்லா ப்ரோகிராமுக்கும் காஸ்டியூம் மாத்துவாருங்க. ஏங்க நான் என்ன ஏதாவது ஃபேஷன் டிசைனர் வச்சிருக்கேன் ஜி கிட்ட. ஏங்க இப்ப ஸ்டாலின் தான் விக் மாத்தல 2 மாசமா, அதுக்கு நான் போயிட்டு வரேன்னா ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் உங்ககிட்ட கேட்க முடியும்? அண்ணாமலை தான் விக் மாட்டி வச்சிருக்காரு, என்ன பண்றது? அண்ணாமலை விக் மாட்டி வச்சிருக்காரா? ஏன் ஸ்டாலின் மாதிரி சொட்டை விழுந்துருச்சா? ஆமா, அவரு சொட்டை தானேங்க. ஏதோ பேச தெரியாம உளறிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் போல. ப்ரோ நீ ஆளை மாத்தி சொல்றீங்க, கூட்டத்துல ஆளை மாத்தி சொல்றீங்க. பேனிக் ஆயிட்டாப்ல லைட்டா. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ டிஎம்கே வந்து நல்லா 40 out of 40 ஜெயிச்சிருக்கு, ஓகே, சந்தோஷத்துக்கு தான். பட் ஆனால் இப்போ வந்துட்டு
2019 வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே பர்சன்டேஜ் வைஸ் சரிவில் தானே இருக்கு. டிஎம்கே கட்சி மட்டும் சொல்றேன், கூட்டணி சொல்ல. கூட்டணி தான் பார்க்கணும். அப்பயுமே கூட தான் நின்னாங்க, இப்பயும் கூட்டணி தான் நிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, டிஎம்கேவா இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், தமிழ்நாடு மட்டும் சொல்றேன், தமிழ்நாடு கூட்டணியுமே சரிஞ்சுதான் இருக்கு, கூட்டணியுமே கம்மியா தான் இருக்கு. அப்புறம் என்ன 53 இருந்தது 47 இருக்கு, 6% குறைஞ்சிருக்கு. டிஎம்கேவோட ஓட்டு இருக்கு, டிஎம்கேவோட ஓட்டு 26 இருந்துச்சா, 26 இருக்கு இப்போ. அந்த அப்போ வந்து 33 34 இருந்தது சம்திங், இப்ப நாட் ராங் 34 சம்திங் இருந்தது. இப்போ வந்து 26 டிஎம்கே மட்டும் இருக்கு. மேபி வந்து இந்த எலெக்ஷன் அது வந்து அதுக்கு இல்ல அதுக்கு வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கோயம்புத்தூர், வேலூர் இந்த மாதிரி டஃப்பான இதெல்லாம் வந்ததுனால ஓட் பேங்க் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு தொகுதியில வந்து அவங்க நின்னதுனால அப்படி இருக்கலாம். பட் திமுகவோட ஓட்டு சரிவுதான், திமுக ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. அது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஓட் பேங்க் டிஎம்கே நிறைய வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, அது சொல்றதுக்காக தான் மேல வந்து. ஆமாங்க, 53 47 வந்திருக்குங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி 2 பேர்த்தோட ஓட் பேங்கை சேர்த்துனா இவங்க ஓட் பேங்கை தாண்டிரும் நினைச்சேன், தாண்டல. அதுதான் அப்படி இல்ல ப்ரோ, நம்ம இன்னும் வந்து இந்த பிஎம்கே இன்னும் வந்து இருக்கிற கட்சியை வந்து இன்னும் எல்லாம் சேர்த்துட்டாங்க, என்டிகே எல்லாம் சேர்த்தணும். அது இப்ப எப்படி ப்ரோ, காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் லெவல்ல எப்படி இருக்கு? சரி, 147 அவங்க 53 மிச்சம் 53 அப்படி பேசலாமா? பேசிருக்க முடியாது. அப்படி இல்ல ப்ரோ, நான் சொல்றது இப்ப எக்ஸாம்பிளா மேபி இப்ப வந்துட்டு விசிகே டிஎம்கே ஒரு 2-3 அவங்களோட மெயின் கட்சி இருக்குல்ல, கூட்டணி கட்சி எப்பவுமே வைப்பாங்களே, அந்த மாதிரி கட்சி தான். மற்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் நின்றது. இப்ப எப்படி இந்தியாவுக்கும் இப்ப எப்படி இருக்கு சிச்சுவேஷன், அந்த மாதிரி நான் சொல்றேன். மேபி ப்ரோ இதுல நிறைய இருக்கு ப்ரோ, எத்தனை ஓட்டு போலிங் ஆயிருக்கு அதெல்லாம் பார்க்கணும். லாஸ்ட் இயர் என்ன, இந்த வருஷம் என்ன அப்படின்றதெல்லாம். லாஸ்ட் எலெக்ஷன் ரெண்டு விஷயம் நடக்கலங்க, 2 விஷயம் நடக்கல இந்த எலெக்ஷன்ல. அதுல எது நடந்திருந்தாலுமே திமுகவுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். என்னன்னா, ஒண்ணு வந்து ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சிருந்தாலோ அது திமுக இருந்திருக்கும். இன்னொன்னு, மோடி மெஜாரிட்டியில வந்திருந்தா, அவர் 300 350 ஜெயிச்சு அந்த மாதிரி வந்திருந்தா அவர் எதிர்கட்சி எல்லாத்தையுமே வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பாரு. அதுவும் நடக்கல. இன்னொன்னு, ஒருவேளை கவர்மெண்ட் காங்கிரஸ் மட்டும் இல்ல வேற யாரோ பிஎம் வந்திருந்தாலும் மாறி இருக்கும். திமுக இருக்க பெரிய ஃபிட் என்னன்னா, எதுவுமே நடக்கல, மோடி மெஜாரிட்டி வரல. அதனால பழைய மாதிரி வந்து இடி ரெய்டு அது இதுன்னு வச்சு செய்வாரான்னு தெரில. செய்யலாம், செய்யாம போகலாம், அது வேற. அது பண்ண வரன்னு தெரில. இப்ப அது ஒரு பெனிஃபிட் இல்ல, அது பெனிஃபிட் தான், அது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு. அதை தாண்டி திரும்ப மோடி இருக்கிறது, இங்க இருக்கிற மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்றதுக்கு திமுகவுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப பிஜேபி உள்ள வந்துடும், ஓட்டு கேட்கலாம். ஒன்றும் ரொம்ப ஒரு சோசியல் மீடியா வார்த்தையில சொல்ல போனா பிஜேபி உள்ள வந்துடும் பார்த்துக்க, இதை வச்சு திரும்பியும் ஓட்டு கேட்க முடியும். அங்க கவர்மெண்ட் மாறி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது. அதுதான் பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் இங்க இவங்களுக்கு. ஆல்ரெடி இவங்க வந்து இவங்களோட ஓட் பேங்கை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நீங்க நமக்கு திமுக பிடிக்காது, நான் நேத்தே கூட சொன்னேன், காங்கிரஸும் பிடிக்காது ராகுல் காந்தி. ஆனா லீடரா ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நேற்று சொன்னோம் இல்லையா, அவர் லீடரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் 15 வருஷமா பப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் 100 தொகுதி ஜெயிச்சிட்டாரு. அடுத்து வந்து 100 200 ஆக்கிறதுக்கு வேலை பார்ப்பாரு 2029. அவர் அன்னைக்கு நீங்க வந்து ஓட்ட முடியாது 2029. அந்த மாதிரி எல்லாமே ஒத்துக்கணும். சும்மா வந்து அவர் சப்போர்ட் பண்றோம் இவர் சப்போர்ட் பண்றோம் அப்படி கிடையாது, இது ரியாலிட்டி. கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து டியூ எங்கேயும் அங்க கொடுக்க மாட்டீங்க. இந்த 450 சீட்ல காமன் கேண்டிடேட்டை போடணும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது நிதிஷ்குமார், ராகுல் காந்தி கிடையாது. இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கணும்ட்டு கொண்டு வந்தது நிதிஷ்குமார், சரிங்களா? ஆனா லோக்கல் அவருக்கு வேலை செய்யாதுன்னு பிஜேபிக்கு வந்துட்டாரு. எதிர்கட்சி வந்து ஒன்றிணைக்கணும்னு அவர் சொல்லி ராகுல் காந்தி பிபின் ராவத்தா இல்ல தளபதி விஜய் எப்ப அது கிடையாது. அவர் 40 தொகுதி 50 தொகுதியில அடக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ்ன்ற கட்சியை வந்து காலி பண்ணி விட்டுருப்பாங்க. ராகுல் காந்தி வந்து திரும்ப வந்திருக்க முடியாது. ஒன்னும் பிரியங்கா காந்தியோ கார்கேயோ வந்திருக்கலாம். இப்ப அவர் வந்து வளர விட்டாங்க, அது உண்மைதான்.
அது உண்மைதாங்க. சும்மா கார்த்திக் எங்க ஒரு அப்படி நிமிஷம். கிடையாது, அப்படி இல்ல கிடையாது. ஓகே 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 எனக்கு மாற்று கருத்து என்ன அப்படின்னா, சமாஜ்வாதி பார்ட்டி நீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் தோத்துட்டு வர்றாங்க, பெரிய பெரிய எலெக்ஷன். இருந்தாலும் அவரை வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் டைனஸ்ட் பார்ட்டி. மொத்தமா அழிஞ்சா கூட மாற்ற மாட்டாங்க. இப்போ வைகோ மாற்றுவாங்களா? மதிமுகல இருந்து ஒரு காலத்தில் 6% எடுத்த கட்சி. ப்ரோ அது அவரு கருணாநிதி கட்சி அவர் ப்ரோ. வந்து மாத்துனாங்கன்னா சேலஞ்ச் பண்ண அவருக்கு கட்சி. கட்சியை காலி பண்ணிட்டு தான் போகணும். அதே அதே மாதிரி தான் காங்கிரஸ், திமுக இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி பார்ட்டி. நீங்கள் மண்ணோட மண்ணா போனால் கூட பார்ட்டியோட அந்த ட்ரஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே வந்து கேஸ்ட் காம்பினேஷன் நல்லா இதாயிடுச்சு. யூபியில், ராஜஸ்தானில் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அடி வாங்கிடுச்சு பிஜேபி. பாதி சீட்டு போக விட்டாங்க. போன தடவை வாங்கினதை விட 64 சீட்டு கம்மி. ஆனால் ஓட் ஷேரு பிஜேபியோடது குறையவே இல்லை. போன தடவை 37% வாங்கினாங்க, இந்த தடவை 36.6% வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 18% நம்ம வாங்கினாங்க, இந்த தடவை 21% 23% வாங்கியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி மைனாரிட்டி வந்து அவங்ககிட்ட போயிட்டாங்க. அது வந்து அவங்க அட்வான்டேஜ் தான். பட் இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதானா? பண்ண இல்ல முடியும். டூஜி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. 440 தொகுதியில் நின்னாங்க இல்லையா, இப்போ 320 தான் நின்னாங்க. அதை கம்பேர் பண்ண முடியாது. இவங்க இல்ல அதான் சொல்றேன். தே ஃபாலோடு தட் நிதிஷ் ஃபார்முலா. 450 தொகுதியில காமன் கேண்டிடேட் போடணுங்கிறது அவங்க ஃபார்முலா. போன தடவை யூபியில் 80ல் நின்னாங்க, இந்த தடவை 20ல் நின்று 6 ஜெயிச்சிருக்காங்கல்ல. 80ல் நின்று 2% ஓட்டு எடுக்கிறதுக்கு பேசாமல் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு 20ல் நின்று 6 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த 60 குறைஞ்சிடுச்சுல போன தடவை அவங்க நின்னது. ஸோ அப்படிதான் ஓகே, அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க. ப. சிதம்பரம் இல்லைங்க, நிதிஷ்குமார். சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியா அலைன்ஸோட இதுல வந்து எனக்கு அவர் சொன்னது தெரியல. பட் நிதிஷ்குமார் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியா முன்னாடியே கூட்டணி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்சது தான் பேரும் மீட்டிங் வச்சார். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது நிதிஷ்குமார் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இந்த காமன் நிதிஷ்குமார். ஆனால் கேண்டிடேட் அவருக்கு வந்து போடணும்னு சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ப. சிதம்பரம். ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியல ப. சிதம்பரம் சொன்னாரான்னு நீங்கள் சொல்கிறீங்க, வேணா நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் தான் ஆரம்பித்தார். பட் ஓகே, அது வந்து ஓகே, அவங்களுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு. பட் ஸ்டில் வந்து இது ஓவர் கம் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சிபிஐ இடி எல்லாம் வச்சு பண்ண முடியாதா அப்படின்ட்டு. சரி, இப்போ தான் இவங்க அதிக சீட் ஜெயிச்சிட்டாங்கல்ல, முடிஞ்ச செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வருவீங்க பாப்பா. ஜூன் 4க்குள்ள 1 வருஷம் ஆக போகுது. எத்தனை வருஷம் வெயிட் வரதாங்க பண்றது போறாரு. தெரியல வெளில எனக்கு. வந்தோடனே நம்ம அண்ணாமலையை மீட் தான் பண்ண போறோம். எல்லாமே நடக்கதான் போகுது. ஏங்க அவர் ஊழல்வாதின்னு ஸ்டாலினே வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவர் வெளியே வருவாருன்னுங்கிறீங்க. வெயிட் பண்ணி பாருங்க டூஜி, பார்க்க தானே போறீங்க. ஏங்க அவர் வெளியே வந்து என்னங்க பண்ண போறாரு? அவர் அண்ணாமலை தம்பி கூட தான் அசோக் வெளியே நேத்து தானே வந்து இருக்காரு. சொன்னாரு, திராவிட கட்சிகள் ஒரு சவுத்துல ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்ட்டு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி ஏங்க பேசியிருக்காரு. அரசியல் இது. ஐயோ, அரசியல் அரசியல்ன்றது கமெண்ட் வேற, எல்லாருக்கும் பண்ண தெரியுங்க. செந்தில் பாலாஜி அண்ணாமலை வேற. மட்டும் இன்னைக்கு அதே அரசியல் அதே ஏங்க தளபதி தாங்க அரசியல் கமாண்டா அப்ப பண்ணாரு அந்த ஆளுங்கட்சி இருக்கப்ப. செந்தில் பாலாஜி அது பேசுறா, இப்ப அவரு அரசியலா சேர்த்துக்கிட்டாரு. பார்க்கணும். அது அரசியல் கிடையாது உங்களுக்கு, இது அரசியல். நான் ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. வாஷி மிஷின் பேர் போனவங்களே பாஜக தான். எத்தனை பேர் மேல ஊழல் வழக்கு இருக்குன்றது தெரியும். ஏங்க பொய் சொல்லாதீங்க. உங்க அமைச்சரவை 33 பேர்ல 11 பேர் இல்ல, அதிமுக காரங்க. அமித்ஷா நீங்க வாஷிங் சொல்லாத மிஷினை பத்தி எல்லாம் குற்றச்சாட்டா பேசுறீங்க. நான் பேர் அம்பேத்கர் சொல்லட்டுமா? நான் பேர் சொல்லட்டுமா? நான் பேர் சொல்லட்டுமா? சேகர் பாபு, சரிங்களா? சேகர் பாபு, அதுக்கப்புறம் செல்வ கணபதி, அதுக்கப்புறம் வந்து இப்ப எம்பி ஆக்ஷன் எடுங்க, ஆயிடுச்சு அவரு. அதுக்கு இருங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் உங்களுக்கு எடுங்க. வரிசையா சொல்றேன் பாருங்க. ராஜகண்ணப்பன் எடுத்த அப்புறம் நீங்க அழுக கூடாது. தைரியமா ஆக்ஷன் எடுங்க, எடுங்கன்னு நாங்க ஃபேஸ் பண்ண சொல்றீங்க. ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டோம்ல. ஏங்க ஆக்ஷன் எடுன்னு சொல்றீங்க, எடுத்து செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு உள்ள என்ன ஆச்சோ அதே மாதிரி யூரின் தாங்க ஆகும். நீங்க பாருங்க. யூரின் போற வரைக்கும் உள்ள கொண்டு போனா அப்புறம் எங்களை என்ன சர்வாதிகாரம் பண்றான்னு பொன்முடிக்கு சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு என்னாச்சு? சொல்லுங்க, ஒரு நாங்க ஃபேக் கேஸ சர்வாதிகாரியா போட்டு உள்ள இல்லையா? தள்ள பாத்தீங்க. சுப்ரீம் கோர்ட் திரும்பி அடிச்சது இது ஃபேக் அவ்வளவுதான். கேஸா? ஆமா, கேஸ் போட்டது அதிமுக. அந்த ஜட்ஜி யாருன்னு நமக்கு தெரியும் இல்லங்க. ஜட்ஜி மேல ஏங்க இப்ப அவர் என்ன கேஸ் போட்டிருக்கு? கன்விக்ட். நீங்க நியூஸ் படிக்கலையா? ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, டிரான்ஸ்கிரிப்ட் ஜட்ஜ்மென்ட் லைவ்லான்னு ஸ்டாப் ஒரு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இருங்க. அதான் சுப்ரீம் நான் கோர்ட் சொல்றேன். ஜட்ஜ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதான் ஓகே சொல்லிட்டீங்களா ஒரு தடவை. இருங்க, லைவ்லான்னு ஒரு ஹேண்டில் இருக்கு. அவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்டை வந்து எழுதுவானுங்க கோர்ட்ல நடக்கிற ஜட்ஜி பேர் என்ன ப்ரொசீடிங்ஸை. டூஜி? அதுல போய் இருங்க, அதுல போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜி பேர் என்ன? எப்படி தெரியுமா? என்ன வெளியே விட்டுருங்க ஐயான்னு சொல்லியிருக்காரு. ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, முட்டி வலி இருக்கு, எனக்கு என் ஜட்ஜி பேர் சம்சாரத்துக்கும் என்னங்க? தெரியாம திருடிட்டோம். கேளுங்க, அமித்ஷாவே தெரியாம சொல்லிருக்காருங்க இத திருடிட்டோம். அரெஸ்ட் ஆகும்போது. கேளுங்க, தெரியாம திருடிட்டோம், தயவு செய்து பெயில் எங்களை வெளியே வாங்குறதுக்கு விட்டுருங்கன்னு டூஜி 2 தெரியுமா? கையை சேர்த்தி அமித்ஷா வச்சு உங்க சொல்லிருக்காரு மந்திரி டூஜி வெளியே இத. வந்திருக்காரு. அமித்ஷா சொன்ன கிடையாது. ப்ரோ இதெல்லாம் விடுங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து ஒடுங்கி விட்டு போறீங்க. நிக்காத சும்மா டாபிக் அமித்ஷா ப்ரோ. மோடி
எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ஓட்டம் முடிஞ்சு போட்டாச்சு, போச்சு. இப்போ எல்லாம் வந்துச்சு, ரிசல்ட் கார்த்திக் ப்ரோ வந்துச்சு. என்ன டைவர்ட் இப்போ பண்ணுங்க வேற பாயிண்ட். இந்த வாரம் என்ன படம் ஆமாமா ரிலீஸ் ஆகுது? என்ன இருக்கு? ப்ரோ வேற ஏதாவது பேசுங்க ப்ரோ. அப்டேட் ப்ரோ, வேற அவங்கள்ட்ட அப்டேட் கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஏதாவது ஆமா புதுசா ப்ரோ. ஒரு அப்டேட்டோட வாங்கல. புதுசா கார்த்திக் ப்ரோ, எதுவும் இப்போதைக்கு அப்டேட் இல்லை ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. தங்கலான அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. தங்களால் பிளான் பண்ணிருக்கு ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். என்ன ப்ரோ நவுத்திக்கிட்டே போறாங்க? ஏன் ப்ரோ இப்போ நம்ம 13 ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ? ஃப்ரீயா இருந்ததுனால தானே மகாராஜா வந்துக்கிட்டேன். இல்லை கொஞ்சம் ஒர்க்க முடியலன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் டிலே. ஓகே. ஏன்னா ஆக்சுவலா இது பொங்கலுக்கே பிளான் பண்ணாங்கல்ல ப்ரோ, 6 months ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ விடாமுயற்சி பாசிபிளா தீபாவளிக்கு? இது வரைக்கும் ஷூட்டிங் போலங்க, போனா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கஷ்டம். இல்ல ஏன்னா சப்போஸ் அவங்க விலகுறாங்க அப்படின்னா வேற யாராவது டேட் புக் பண்ணுவாங்களா ப்ரோ? மேபி இவங்களும் இல்லாம அவங்களும் இல்லாம இருப்பாங்களா? எஸ்கே படம் சொல்றாங்க, கவின் படம் சொல்றாங்க. ப்ரோ அப்ப தீபாவளிக்கா? ஷூட்டிங் போலீங்களா? அதான் நீங்க அதான் ஏதோ போட்டோ போட்டிருந்தீங்க, அந்த ஷூட்டிங் இல்லையோ? இல்ல ப்ரோ, அது ஓல்டு போட்டோ நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு கூட திரிஷாவோட ஷேர் ஆனதானே சொல்றீங்க, பழைய போட்டோ? அதான் ஆமா, கார்த்திக் ப்ரோ போட்டிருந்தாரு. இல்ல அது பழைய போட்டோ ப்ரோ. மேபி இந்த மந்த் எண்டு மிடில் சொல்றாங்க, பார்க்கலாம். அப்ப கங்குவாவும் விடாம கிளாஸ் தான் போல. கடன் பண்ண மாட்டேன். என்னது செம்மையா இருந்துச்சு. கருடன் வாழ்த்து ப்ரோ. கருடன் சூப்பரா போகுதுங்க, பயங்கரமா போகுது. விடுதலையோட கலெக்ஷன் அதிகமாக போயிடும் போல இருக்கு. விடுதலை எவ்வளவு ப்ரோ? விடுதலை ஒரு 20 கோடி ஷேர் வந்துருக்கும். இந்த படம் அதை தாண்டி இது தாண்டி இருக்கும், எவ்வளவு தாண்டி இருக்கும் ப்ரோ. பிசியில நல்லா ஒர்க் ஆயிருச்சு ப்ரோ. ஆமா, படத்துல எதுவும் போர் அடிக்கல ப்ரோ, கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா போயிடுச்சு. எதுவும் போர் அடிக்காம கரெக்டா நல்லா போயிடுச்சு. ஆமா. கார்த்திக் அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பையனை வெட்டிரோட வெட்டிட மாட்டேன் அப்படின்னா? இல்ல ப்ரோ வெட்டலையே. பையன்ல வெட்ட மாட்டாரு. இல்ல அதுல ஸ்டோரி இல்ல, நான் வந்து அந்த வில்லனை வந்து அதுக்கு வெட்ட போவான். அது ஷார்ட் ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ண போனதுனால அதுல புரியல, அவங்க கேட்டேன். வில்லன் வெட்ட போவான், அப்பதான் வந்து சூரிய கொலை பண்ணவர். அந்த லென்த்தி டைலாக் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. அது எத்தனை டைம் ப்ராக்டிஸ் ஆகி வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறதா? ஆமா ப்ரோ, அங்கேயா இருக்கட்டும், மறுபடியும் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வர முடியாது, சசிகுமார் சொல்லாதன்னு சொல்லுவாரு. 3 நாள் தடவை வருது அது. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கிணத்துல ஊச்சிட்டு இருக்கும்போது சசிகுமார் சொல்லாதன்னு சொல்லுவாரு. அதான் 3 டைம் 2 டைமா வரும் அது கரெக்டா. அது அந்த 3 டைமும் அது வர்றதே சூப்பரா இருக்கும். அந்த மூச்சு விடாம அப்படியே நடந்து அப்படியே சொல்றது ப்ரோ, சூரி சொல்லுவார்ல. அந்த சீனியர் தியேட்டர்ல கிளாப்ஸ் இருந்துச்சா? அல்ல இருந்தது அதான் போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்கு வந்து காமெடியா இருந்தது, கிளாப்ஸும் வந்தது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சூரியன்ட்ட படம் பார்த்துட்டு, ஆனா இந்த சீன்லாம் பாருங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் இருக்கும் நான் தேட்டர்ல அப்படின்னா அவர் கேட்டே இருந்தாரு. அவர் படம் வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த இது இருந்துச்சு. நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு கண்டிப்பா அந்த படம் அந்த சீன்லாம் ரொம்ப கிளாப் இருக்கும். கிளைமேக்ஸ், இன்டர்வல், அதுக்கப்புறம் சசிகுமார் சாகிறது ரொம்ப இம்பாக்டா இருக்கும் அந்த படத்துல. அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு எமோஷனலா. சசிகுமார் கேரக்டர் சரியான கிராஃப்ல இருந்தது ப்ரோ. சசிகர நல்ல வெயிட் ப்ரோ அந்த படத்துல. ஆமா,
ப்ரோ இப்போ நீங்க அடுத்து பிஆர் ஏதாவது படம் பண்றீங்களா இந்த ப்ரோ? கதையில இந்த படத்தோட கதையே கிட்டத்தட்ட ஒரு ஒன்லைன் வந்து அவரோட கதை தான், சூரி சொன்ன கதை தான். ப்ரோ வலைபேசிலேயே சொல்லியிருந்தானுங்க அவனுங்க. அவர் சொன்னதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் வந்து அவரோட கதை தான். அவரோட கதைனா அவர் சொன்ன கதை தான். கார்த்திக் மூல ப்ரோ இப்போ நீங்க கதைன்னு சொல்லி சூரி சொல்லலாம். ப்ரோ இப்போ நீங்க பிஆர்ஓ ஒர்க் பண்றீங்களா படத்துக்கு? இல்ல அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஏன் என்னாச்சு? இல்ல ப்ரோ கேட்டேன், பிஆர் டீம் ஏதாவது ஒர்க் பண்றீங்களா அடுத்த வளர்ச்சி அப்படி கேக்குறேன். அடுத்தது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு growth அடுத்த லெவல். நான் இவ்வளவு நாள் பாக்குறோம்ல. இப்போ நம்ம சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப படுத்து தூங்கிட்டு மிட் நைட்ல காலைல 11 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு என்னங்க ஒர்க்கிங் டைமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 1 to 6 தான், 7 தான், ஒரு 5 மணி நேரம். அதுக்கு மேலே அதுவும் அந்த ஒரு 5 மணி நேரத்துலேயும் வந்து பாதி நேரம் ட்விட்டரு. என்ன வேலை பார்க்குறோம், இன்னும் வேலை பார்க்கறதில்ல அது இது. அந்த தியேட்டர் பத்தி சொல்றேன், நீங்க முடியலீங்களா பிரச்சனைலாம்? இது தியேட்டர் பத்தி அது சரி ஓகே விடு, அது ஒரு சஸ்பென்ஸ்லாம் இல்லை. அதுவும் அது வந்து நான் ஏமாத்துட்டேன் உண்மையை சொல்ல போனால். எனக்கும் நான் வந்து ஆக்சுவலாக நானும் இன்னொருத்தர் பார்ட்னரு ஏமாறல, நான் பணம் கொடுத்துட்டேன். அந்த ஆள் வந்து ஃப்ராடு பண்ணி அவன் ஒருத்தனை கடை வாங்கி போட்டான். இந்த பஞ்சாயத்தில் நிற்கிது. பஞ்சாயத்து என்ன ப்ரோ தியேட்டர் லீஸ்க்கு எடுக்கணும்? என்ன புரியல ப்ரோ, கொஞ்சம் புரியல. ஆமா, லீஸ்க்கு எடுத்து வேலை பார்க்கறதுல வந்து நான் பணம் கொடுத்துட்டேன். அந்த ஆள் வந்து வேற ஒருத்தர் பணத்தை போட்டான். இப்போ அது பஞ்சாயத்தில் நிற்கிது. அந்த செட்டில்மெண்ட் ஆனதான் வரும். அதை வந்து திருப்பூர் சுப்ரமணியன் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்டாரு. அவர்கிட்ட போய் அந்த பிரச்சனை வந்தோன்னா அவர் வந்து சரி ஓகே நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி அவர் பொறுப்புல விட்டாச்சு, அவ்வளோதான். இல்லை இன்னும் வாங்கலை. நான் சொல்லிட்டு அவர்கிட்ட, நான் எனக்கு எப்படினாலும் ஓகே, தேட்டர் வந்தாலும் சரி பணம் வந்தாலும் சரி நீங்க பார்த்துக்கோங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து என்னன்னா இது ஒரு பெரிய லைஃப் லெசன் தான். எவனை நம்பியுமே பணம் தரக்கூடாது அப்படின்றது. நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க ப்ரோ, அந்த முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி லெசன்லாம் பண்ணிட்டீங்க. அமௌண்ட் வீட்டை தாண்டி எடுத்துட்டு போனாலே ரிஸ்க் தான் ப்ரோ. ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லியோ டைம்ல தான் நினைக்கிறேன். லியோ அந்த ஏப்ரல்ல இருந்து இந்த லியோக்குள்ள தான் நான் வந்து என்னன்னா லியோல தேட்டர் ஓப்பணுன்ற ஒரு ஆர்வத்துல, ஏன்னா இங்கே தானே இங்க இருந்தேன் லியோ டைம்ல. அந்த ஒரு ஆர்வத்துல அப்படியே பத்தி பெருசா கண்டுக்கணும். சரி ஓகே, நம்ம ரொம்ப பழகிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அது அவங்க பண்ணும்போது என்ன பண்ண முடியும். பட் ஓகே, அது ஒரு லெசன் தான். அதுதான் அடிக்கடி சொல்ல ஒரு லலித் சார் என்கிட்ட, அது நமக்கு தெரியாது பண்ணக்கூடாது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணக்கூடாது, ஏன் இது பண்ணீங்கன்னு. அது நம்ம என் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துல வந்து தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணி. ப்ரோ ஃப்ரெண்டு தான் இருக்காங்களே ப்ரோ, அந்த பரணி கூட கீழே இருக்காரு, வாசல் தேட்டர் சந்தோஷம் இருக்காங்க. பரணி கூட 5 தேட்டர் ரிலீஸ்க்கு எடுத்து வச்சிருக்காரு போல, அவர்லாம் ஐடியா கேட்கலையா? ஒரு பெரிய ஆளே இருக்காரு, திருப்பூர் சுப்ரமணியம் இருக்காரு. அப்புறம் என்ன, அவரு தான் உங்களுக்கு தெரியும், அவர் தான் டீல் பண்ணிருக்காரு. அவர் போனேன்னு என்ன நக்கல் அடிச்சாரு. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அவர் போனோன்னு நக்கல் அடிச்சாரு. நம்ம தான் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம், ரொம்ப ரொம்ப பழக்கம். அவர் வந்து ரசிப்பாரு. இந்த மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் அவரோட சண்டை போடுவேன். இந்த லியோ டைம்லாம் வந்து பயங்கர சண்டை. லியோ டைம்ல அவர் விட்டு பேச நான் வந்து ட்வீட்லாம் போடுவேன். அந்த ட்வீட் பார்த்துட்டு என்கிட்ட கோவப்படுவார், சண்டை போடுவேன். இல்லைண்ணா நீங்க பேசின தப்புன்னு நான் தான் போட்டேன், அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவார், அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டியுமே என் மேல ஒரு தனி பாசம் அவர். இந்த பிரச்சனைன்னு போனோன்னா வந்து அவர் இதுல எந்த இதுவும் கிடையாது, பெனிஃபிட்டும் இல்லை. ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு அதை அவர் பார்த்து சரி ஓகேண்ணா நீங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாலும் சரி. சரி ஓகே, இதுல என்ன இருக்கு, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து மகாராஜா ரிலீஸ் இருக்கு, அடுத்து வடங்கான் ரிலீஸ் இருக்கு. ஸோ இந்த வேலைகள்லாம் அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியும். ப்ரோ வடங்கான் எப்படி இருக்கு படம்? வணங்கான் நான் படம்லாம் பார்க்கல ப்ரோ. படம் பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், 10-15 நிமிஷம் பார்த்தேன்.
மேக்கிங்ல வந்து பாலாவோட ப்ரீவியஸ் படங்களுக்கு இது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அவர் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் காமெடி அந்த ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். இல்ல சரண் விஜய் இருக்காரு, கொஞ்சம் நல்லாதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பாப்போம் ப்ரோ. அதே கதை தான், அதே கதை. சூரியன் அடிக்க வேண்டிய கதை தான், அதே கதை. அப்படி அருண் விஜய் நடிக்கிறார். மகாராஜா எப்படி வந்திருக்கு படம் பார்த்துட்டீங்களா? மகாராஜா நல்லா இருக்கும், படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவோ வந்து ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது பயங்கரமாக ஒர்க் ஆகும். ராயன் எப்ப ரிலீஸ்னு தெரியல ஏன் ப்ரோ? அவர் பர்த்டே வருது இல்ல, ஜூலை 28 நினைக்கிறேன். 28 சண்டேவா? சண்டேனா 26 ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஜூலை 26 ரிலீஸா, ஒரு பர்த்டே வீக்கெண்ட் அப்படிதான் பிளான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. நான் அபிஷியலா நான் சொன்னதான் தெரியும். ப்ரோ அந்த பிளாக் எடுத்து விடுங்க ப்ரோ, ரொம்ப நாளா பிளாக்ல வச்சிருக்கீங்க எங்களெல்லாம். யாரு? ப்ரோ எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டப்ப இந்த விக்னேஷ் ப்ராஜெக்ட்லாம் நான் தான் சொன்னேன். நீங்க அப்போ நீங்க தான் அப்படியே கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் பேசிட்டு நீங்க தான் சொன்னீங்க அந்த டைம்ல, எப்படா கண்டுபிடிச்சு அப்படின்ட்டு. ஆமா அதுக்கப்புறம் பிளாக் பண்ணேன், எனக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் அடுத்த படம் அனிருத் தான் சொன்னானே, அதானே அந்த டைம்ல தெரியல. ஆனா அடுத்த படம் அனிருத் தான் சொன்னானே, விக்னேஷ் கரெக்டா சொன்னாரு. கரெக்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் நான் வந்து ஒரு 3000 எனக்கு பிளாக் லிஸ்ட்ல ஒரு 3000 பேர் காட்டுது. ஆனா அன்பிளாக் பண்ண முடியலையே. நானும் ட்ரை பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சுட்டு, சரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம், அன்பிளாக் பண்ணிடுவோன்னு ஓப்பன் பண்ணா அந்த அன்பிளாக் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 100-200 பேர் எடுக்க வரைக்கும் காமிச்சது, அதுக்கப்புறம் காட்டல. ஓகே தேங்க்ஸ். அந்த ஐடியெல்லாம் போயிடுச்சா? அந்த ஐடியெல்லாம் வந்து ட்விட்டர்ல இல்லையா அப்படின்றத தெரியல. இருக்கலாம். பட் இப்பயுமே இருக்கு, ஒரு 3000 ஐடி இருக்கு. பட் அன்பிளாக் ஆப்ஷனே காட்ட மாட்டேது, அப்படியே இருக்கு. ஒரு 100-200 பேர் அன்பிளாக் பண்ணேன். அந்த அன்பிளாக் பண்ணும்போது அவங்களுக்கு காட்டுச்சு, அதுக்கப்புறம் காட்ட மாட்டேது. கார்த்திக் ப்ரோ ப்ரோ தக் லைஃப் படம் இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்துருமா? அடுத்த வருஷம் தான். ஓ ஓகே ப்ரோ. அப்ப எப்படி ப்ரோ இந்தியன் 3யும் வருதுன்னு சொல்றாங்களே, அப்போ அது கொஞ்சம் இந்தியன் 2 அடுத்து இந்தியன் 3, அதுக்கப்புறம் தக் லைஃப். ஓ ஓகே ஓகே. மோஸ்ட்லி அடுத்து சம்மர் அந்த மாதிரி இருக்கும். ஓ ஏன் இன்னும் நிறைய ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குதா தக் லைஃப்? இல்ல பிளானே அதுதான். இப்போ இந்தியன் 2 ஜூலைல, இந்த இயர் 2 அந்த மாதிரி இந்தியன் 3 இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஏப்ரல் மேல தக் லைஃப் இருக்கும். ஓகே. ஆனா இந்தியன் 2 நல்லா ஹைப், நல்ல பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு ப்ரோ. கண்டிப்பா இருக்கும்ல, சங்கர் படம், கமல், இந்தியன்ற பிராண்ட், டவுட்டே வேணாம். இந்த வீக் இந்தியன் வேற ரிலீஸ் ஆகுது ப்ரோ. அது ஹைப் இருக்கும். ஓவர்சீஸ்ல பெரிய நல்ல ஹைப் இருக்கும் அந்த படத்துக்கு. ஏன்னா ஓவர்சீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த இந்தியன் படத்தை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இங்க இருந்து மைக்ரேட் ஆகி போயிருந்தா கூட அவங்க எல்லாருமே இந்தியன் படத்தை பார்த்த ஃபேனா தான் இருப்பாங்க. ப்ரோ இந்த வீக் ரிலீஸ் ப்ரோ, நான் யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுது ப்ரோ இந்தியன் படம். அங்காகுதா? ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஐயங்கரன்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆவாங்க. பார்ப்போம். ஆமா ஒரு 4 ஊர்ல ரிலீஸ் பண்றாங்க, நானும் பார்த்தேன் ட்வீட். ஓவர்சீஸ் யூகே அப்புறம் யுஏஇல கூட பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூலி வந்துட்டு ஏப்ரல்ல வந்துருமா? நெக்ஸ்ட் ஏப்ரல்ல வந்துருமா? அது சொல்ல முடியாது ப்ரோ. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஜூன் 10 என்ன தேதி? இன்னைக்கு 5. ஜூன் 10 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல டேட்லாம் பொறுத்து இருக்குங்க. ஏப்ரல் மேல என்னென்ன படங்கள் வருஷம் பெரிய படம் இருக்கு ப்ரோ, அதனால எது என்னன்னு சொல்ல முடியாது போல. இதுக்கப்புறம் இந்த படம் மாறலாம்.
லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 2 படம் பெரிய படம் வரும் ப்ரோ. ஜாலியா இருக்கு இந்த. இப்ப பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும். இல்ல இப்போ இந்தியன்ல இருந்து வந்துரும். இந்தியன் வருது இல்லையா, இந்தியன் முடிச்சா இப்ப கல்கி அடுத்து கல்கி எப்படி ப்ரோ மகாராஜா இல்ல தமிழ்நாட்டுல மகாராஜா முடிச்சுட்டு கல்கி முடிச்சுட்டு வந்து இந்தியன் முடிச்சுட்டு ராயன் முடிச்சுட்டு புஷ்பா, எல்லாமே 2 வார கேப் தான். புஷ்பா முடிச்சதுக்கு அப்புறம் 3 வார கேப்ல கோட் முடிச்சுட்டு 2 வாரம் இல்ல 3 வார கேப்ல அமரன், அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து 2 வார கேப்ல வேட்டையன், அதுக்கப்புறம் தீபாவளிக்கு என்ன ப்ரோ கங்குவா பிளஸ் விடாமுயற்சி வருமா? ஆமா கங்குவா விடாமுயற்சி இது வரைக்கும் பிளான் தான். இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சா அப்போ 2 வாரத்துக்கு ஒரு பெரிய படம் இருக்கு. கன்ஃபார்ம் பொங்கல் ரிலீஸ், அதுல டவுட்டே இல்லை. அதான் ப்ரோ பொங்கல் ரிலீஸ்னா இவங்க விடாமுயற்சி முன்னாடி ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க போகுது. அவங்க பண்றாங்க பண்ணலன்றதால அவங்களுக்கு இல்ல. மைத்திரி பொறுத்த வரைக்கும் அந்த படம் பொங்கல் ரிலீஸ்ன்றது ப்ரோ இது சேட்டலைட் இல்ல உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் ஹை பிரைஸ்ன்றாங்க. என்ன ப்ரோ அது 100 crore அது என்ன ப்ரோ? குட் பை டக்லி இல்ல நம்ம போட்டோம்ல 90. எங்க ப்ரோ தான் பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்களே, இப்பதானே அன்பிளாக் பண்றீங்க எங்களா? 96 சொல்லிருந்தீங்க நினைக்கிறேன். 95 நினைக்கிறேன். 95 போட்டிருந்தேனே அமௌண்ட் ரேட்டே போட்டிருந்தேன். 95 தான் போட்டிருந்தேன். 95 போட்டிருந்தேன் ப்ரோ. அடுத்து கோட் அப்டேட் என்ன ஏதோ வெங்கட் ப்ரோ போட்டிருந்தாரு. அவர் பர்த்டேக்கு கண்டிப்பா ஒரு அப்டேட் வரும். சிங்கிளா இல்ல போஸ்டரா நிறுத்திடுவாங்க ப்ரோ. பாட்டு வரும். இது கல்கி யாரு தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெஜின் தான் பண்ணுவாங்க இல்லைன்னா ரெஜின் லோகோல பண்ணுவாங்க. எப்படி அது நல்ல பிரைஸ் போயிருக்குதா, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா படம் தமிழ்நாட்டுல இல்ல ப்ரோ, பெருசாலாம் இல்ல. சலார் அளவு கூட இல்லையா? உண்மைதான் இல்ல. சலாருக்காவது ஒரு ஹைப் இருந்தது, பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் டைரக்டர்ன்றது. இந்த படத்துக்கு அதுவும் இல்லை. அப்போ படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பயங்கர லாபமா? இந்த மாதிரி மஞ்சுபெல் மைஸ் மாதிரி அப்படி இல்ல. இது வந்து ரெஜின் ரிலீஸ் தான் பண்றாங்க. எல்லா லாபமும் ப்ரொடியூசர் தான் போகும். இதுக்கு எப்படி ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் ஜாஸ்தியா? ஏன்னா அவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்கல வாங்கும்போது. அவங்க எங்கேயுமே மோஸ்ட்லி விற்கல அந்த படத்தை, எல்லாம் ஓன் ரிலீஸ் தான் பண்ணாங்க. ஓகே, ஓன் ரிலீஸ்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான். மலையாள படம் எல்லாமே அப்படித்தானே, யாரும் வாங்குறது இல்லைல்ல. ஆனா மஞ்சள் வயசுலாம் வந்து மிராக்கிள் தாங்க. ஒரு 15-16 கோடி கலெக்ட் ஆயிருக்கும் தமிழ்நாடு மட்டுமே. உண்மையில அந்த படத்தை கேட்டீங்கன்னா 1 கோடி கொடுத்துருப்பாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி. கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த படம் மட்டும் ஒருத்தன் வாங்கியிருந்தானா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதோட சினிமா விட்டு போயிடலாம், எல்லாத்தையும் விட்டு போயிடலாம். 15 கோடி சம்பாதிச்சு. நம்ம இதுலயும் படம் வரல ப்ரோ, நம்ம இதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் வரல. இவனுக்கு என்னன்னா இல்ல சொல்றேன், 1 கோடி. ஆமா கண்டிப்பா. நீங்க 100 கோடி படம் பண்ணி 20 கோடி சம்பாதிச்சிட்டீங்க, அது வேற. வெறும் 1 கோடி கொடுத்துருந்தா அந்த படத்துக்கு கொடுத்துருப்பான். ஒரு 10 years 20 years நீங்க கோல்ட் வாங்கும்போது இது வாங்கிக்கலாம் இல்ல நடந்திருக்கா இந்த மாதிரி? கண்டிப்பா ப்ரோ. அந்த 1 கோடி நம்ம 1 கோடியா கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு 50 அட்வான்ஸா கொடுத்துருப்போம். படம் கலெக்ட் ஓனத்துக்கு அப்புறம் 50 கொடுத்துருப்போம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். 50 லட்சம் வந்து தியேட்டர்ல இருந்தே வாங்கிருக்க முடியும். தியேட்டர்னா டிஸ்ட்ரிபியூட்டர், சப் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்கிருக்க ப்ரோ. இந்த மாதிரி அப்படி ஒரு படத்தை அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த படத்தோடய அவன் லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நீங்க தியேட்டர்னு சொல்றீங்க, பட் நம்ம அப்படி போறதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்களா? லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம். அது யாருக்கும் தெரியாதுல்ல. இல்ல தெரியாது. இந்த மாதிரி நினைச்சு
இப்படி ஓட நினைச்ச படம் தான் வந்து கோல்டு அப்படிதான் சுப்பையன் நானும். அந்த படம் வந்து பிரேமலு, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இங்க வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்மள அது வந்து டைரக்டருக்கு ஒரு பஞ்சாயத்து. அதனால அவரு குழம்பி நம்மளும் குழம்பி அவர் பாவம் இப்ப ஏதோ இதுல இருக்காரு போல இருக்கு. ப்ரோ இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா? அதாவது வந்து சின்ன பிரைஸுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அளவுக்கு லாபம் நடந்திருக்கா இது வரைக்கும்? இது ஒரு 10 இயர்ஸ் இல்ல 20 இயர்ஸ்ல நடந்திருக்கு. சில படம் சக்தி பிலிம் ஃபேக்டரி அவங்க நல்லா பண்றாங்க ப்ரோ. அது சின்ன படம் வாங்குறாங்க, நல்ல கலெக்ஷன் ஆகுதுல. ஈவன் இப்போ கில்லி கூட ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல ஆமா கில்லி. ஆனா கில்லி ஆச்சு. பட் அது எல்லாமே ப்ரொடியூசருக்கு போயிடும். அது வந்து விலைக்கு வாங்கிருக்க மாட்டாரு கம்ப்ளீட்டா. டிஸ்ட்ரிபியூஷன் தான் 10% என்ன கலெக்ட் ஆகுது இல்ல 10% இவருக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா கில்லியுமே அப்படித்தாங்க. கில்லியுமே ஒரு கோடி கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு ரத்ன சார். அவரா அந்த மூணுல தான் இருந்தாரு. 1 கோடி 1.5 கோடி கொடுத்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. ஒரு 10 கோடி ரூபா அதுல கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி அது ஒண்ணு. அதே மாதிரி அரண்மனை வந்து இப்ப ரீசெண்டா வச்சுல அது ஒரு 30 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு. 30 கோடி ஷேர் நான் சொல்றது. டோட்டல் கலெக்ஷன் 50 கோடி 60 கோடி கிட்ட ஆயிடுச்சு தமிழ்நாடு. 30 கோடி ஷேர். சுந்தர்சி வந்து 13 கோடி 14 கோடிலாம் கொடுத்து ரெடியா இருந்தாரு. யாரும் வாங்கல. இந்த படம் டேட் எல்லாம் போட்டு மாத்தினாங்க. 26ஆம் தேதி டேட்டு போட்டு யாரும் வாங்கலன்னு அதெல்லாம் பார்த்து சரி ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது. அந்த படத்தை இத்தனைக்கும் சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கினங்க. யாரும் சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கல, எதுவுமே வாங்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தர்சி ஏசி சண்முகத்தோட அவங்க தான் ஃபன் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே ரிலீஸ் பண்ணுவோம், வரதை வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு 30 கோடி, அதுக்கப்புறம் சேட்டலைட் டிஜிட்டல் அப்படி ஆயிடுச்சு. யார் வாங்கியிருக்காங்க சேட்டலைட் டிஜிட்டல்? இப்போ ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டார் தான் ரிலீஸ் போட்டு. இப்போ அரண்மனை மாதிரி கருடனும் போதா ப்ரோ? அந்த அளவுக்கு போயிடுமா? கருடனும் அப்படிதான் போகுது. அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஆனா கருடன் வந்து டபுள் ப்ராஃபிட் தான். 10 கோடி வாங்கினாங்க, அது ஒரு 20 கோடி தாண்டிடும் ஷேர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா திரௌபதி சொல்லலாம். திரௌபதி வந்து 60 லட்சம், வெறும் 60 லட்சம் 60 லட்சத்துக்கு படம் பண்ணாரு. அவர் 80 லட்சமா 90 லட்சம்னு கொடுத்தாரு மூஞ்சி. அந்த படம் கிட்டத்தட்ட 6.5 கோடியோ 7 கோடி ரூபாயோ ஷேர் வந்துச்சு. அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆகி பார்க்கணும்ன்றதுக்காக. ஆமாமா வட மாவட்டம் இந்த பக்கம் அந்த மாதிரி பல மடங்கு லாபம் சொல்றேன். அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் ப்ரோ. அவரோட மூணாவது படம் போச்சா? நல்லா பேர் மறந்துட்டேன். அதெல்லாம் சுமார் தான். அதெல்லாம் நல்லா போச்சு. ஆனா அதெல்லாம் வந்து எப்படின்னா அப்படியே சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஓகே 2 கோடி 2.5 கோடி அந்த மாதிரி வருமே தவிர. 25 கோடி ரூபா ஷேர் பண்ணிட்டு, சாரி 25 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? 2 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதுதான் அவருக்கு பெருசா லாபம் பண்ணாங்க. இது கோலிசோடா 1 25 கோடியா? 25 கோடி ரூபா வசூல் மட்டும் பண்ணது சொன்னாங்க. 12 வருஷம் இருக்கும் ப்ரோ. அவ்வளவு கலெக்ட் ஆயிருக்காது ப்ரோ அந்த டைம்ல எல்லாம். அவ்வளவுதான் ஆன மாதிரி ஞாபகம் இல்ல. அவ்வளவு இருக்கு. ப்ரொடியூசரே சொன்ன மாதிரி ஞாபகம். அவ்வளவு இருக்காது. இதுக்கும் மகாராஜா ஓன் டிஸ்ட்ரிபியூஷனா இல்ல யாராவது வாங்கியிருக்காங்களா? இவங்க தான் வாங்கியிருக்காங்க. கருடன் வாங்கினால அவங்க தான் 5 ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அப்போ இதுக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குல்ல இப்போ இந்த படம் ஓடுறதுக்கும். ஏன்னா இப்போதான் ஆடியன்ஸ் ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க. இப்போ இந்த கருடன் டேட்டாவே இந்த டேட் ஏன் செலக்ட் பண்ணோம்னா இது போயிடுச்சு, ராயன் மாறி போயிடுச்சு டேட்டு. கருடன் வந்து 2 வாரம் கேப்பு. 14 பக்ரீத் லீவ் இருக்கு மண்டே. ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ப்ளஸ் திங்கட்கிழமை லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் அடுத்த படம் கல்கி. ஸோ அதனால தான் அவசரமா அந்த படத்தை ஜூலை பிளான் பண்ண படம் ஜூலை ரிலீஸ்னு வச்சிருந்தது. ராயன் மாற்றினதுனால அவசரமா எல்லாம் ரெடி பண்ணி சென்சார்லாம் பண்ணி இப்போ வந்து 10th டேட் போட்டது. இன்னும் 10 நாள் ரிலீஸா. பட் நேற்று டேட் போட்டு பண்ணது அவசரம், இதுக்காக பண்ணதான். பட் அந்த டேட்டு தான் அந்த படத்துக்கு நல்ல ஒர்க் ஆகும். ப்ரோ இந்த மணிகண்டன் வந்து விஜய் சேதுபதி வச்சு படம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா இல்லைங்க? எந்த மணிகண்டன் சொல்றீங்க? டைரக்டரா? ஆக்டர் ப்ரோ. அப்புறம் என்னங்க ஆக்டரா நடிச்சிட்டு இருக்காரு.
ஏதோ அடுத்த படம் பண்றா கூட இடையில வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க. கதை சொல்றவங்க வரையும் சொல்லாதீங்க, இப்போதைக்கு கதை எழுதிட்டு இருக்கிறதுக்குள்ள அதான் கேட்கும். அதெல்லாம் அவர் அந்த காக்கா முட்டை மணிகண்டனா இருக்க போது ப்ரோ, இல்லன்னா நிஜமா இந்த மணிகண்டனா சொல்லுவாரு. இல்ல இவருதான் சொல்லியிருந்தாங்க. மணிகண்டன் குட் நைட் இந்த மணி இல்ல இந்த மணிகண்டன் ரைட்டர் தான் இருக்கலாம், அந்த அவருடைய ஒரு ஆசை இருக்கலாம். பட் இப்போது தேவையில்லை. படமா நடிச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பண்ணலாம். அது இவரே பண்ணிட்டு போலாமே, இதுக்கு விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் தெரியல. அவர் ரைட்டர் தாங்க, முன்னாடியே வந்தாரு, டைலாக்ஸ் எல்லாம் அவரே பண்ணுவாரு. ப்ரோ என்ன இருந்தாலும் அவரும் ரைட்டர் தானே ப்ரோ? என்ன இருந்தால் வந்து ஆமா ஆமா நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அதான் என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரே டைலாகா இல்லன்னா ஸ்கிரீன் பிளே மாதிரியா அவரு மணிகண்டன்? அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ ஸ்கிரீன் பிளே டீம்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க போல. இவரு அந்த இன்னொருத்தர் அந்த விஜய் சேதுபதி படம் எடுத்தார்ல ப்ரோ, 2 படம் எடுத்திருப்பார்ல, அவர்லாம் ஒர்க் பண்ணிருந்தாங்க என்ன இருந்தால. தங்கலானுக்கு எப்படி ப்ரோ பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்களா இல்ல அதுவும் ரெட் ஜெயண்ட் இந்த பெர்சன்டேஜ் பேசிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தானா? இல்ல தங்கலா வந்து ஸ்டோரி தான் ரிலீஸ் பண்ணாங்க, செக்டர் ஃபேக்டரி மூலமா. அதுக்கு எப்படி ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா தங்கலானுக்கு? கண்டிப்பா பெரிய ஓப்பனிங் இருக்குங்க, டவுட். ரஞ்சித் படம் இல்ல விக்ரமுக்கு கொஞ்சம் வருஷமாவே கொஞ்சம் இது கம்மியா தானே இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? கோபுரால எவ்வளவு பெரிய ஓப்பனிங் தெரியுமா? ஓகே. இல்ல ப்ரோ இன்னொன்னு இது விக்ரம் படமா பார்க்க மாட்டாங்க, ரஞ்சித் படமா ரஞ்சித் படம் ஓப்பனிங் பெருசா இருக்கும். நீங்க சார்பாட்டா வரதுக்கு முன்னாடி ஆரிய படம் எதுவுமே பெருசா போகல. சார்பாட்டா பாத்தீங்கன்னா நல்ல ஹிட் ஓடிடில உங்களுக்கு. சோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்துனா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்ல இங்க. ஆமா அந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த படம் அப்புறம் அந்த இது கோப்ரா படம் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா விக்ரமுக்கே இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். ப்ரோ கோப்ரா வந்தது ப்ரோ, மகான் சொல்றீங்க போல. மகான் சாரி மாத்தி சொல்லிட்டு. ப்ரோ இப்ப கங்குவா வந்து ஹை பட்ஜெட் சொல்றாங்க, அது கிளாஷோட விடுவாங்களா இப்படி சோலோவா ரிலீஸ் பண்ண பாப்பாங்களா? ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை, வேற வழி இல்லை. ஃபெஸ்டிவலுக்கு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் கிளாஸ் தான் வரும், தனியா வர முடியாது ப்ரோ. அந்த படம் ஷூட்டிங் போறல ப்ரோ, அப்போ வராதுல்ல விடாமுயற்சி, அப்போ கங்குவா தனியா தானே வரும். இல்ல அதான் ப்ரோ விடாமுயற்சி வரலன்னா வேற 2 படம் சின்ன படம் வரப்போகுது, இல்லைன்னா இன்னொரு படம் வேற யாரு ப்ரோ எஸ்கே படம் அது சொல்றாங்க, அது வரலாம். ஏஆர்எம் படம் இருக்குல்ல அது இப்ப இல்ல, ஜனவரி ஆயிடும். தீபாவளி கிடையாது ப்ரோ அது. தீபாவளி எப்படிங்க வரும்? செப்டம்பர்ல அமரன் வந்தா அது எப்படி அக்டோபர்ல வரும்? ஓகே ஓகே சொல்றீங்களா? அது ஜனவரி ஆயிடும். டிசம்பர்ல ஜனவரி ஆயிடும். டிசம்பர் 2 இல்லைன்னா ஜனவரி. வேற படத்தை பத்தி உங்க கருத்து? தெரியல, ரொம்ப தெரியல. ப்ரோ அவர் ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவாரு ப்ரோ, கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும், நல்லா வருவாரு, பாப்போம். ஏன் ப்ரோ மலையாள படத்துக்குலாம் இது ஓப்பன் ஆயிருக்கா ப்ரோ அவங்க படத்துக்கு மார்க்கெட் தமிழ்நாட்டுல, இல்ல சும்மா ஒரு படம் தானா? மார்க்கெட் ஓப்பனா இருக்கு, அது உண்மைதான். அதுக்குன்னு எல்லா படமும் ஓடிடாது, சில படங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இந்த படம் அந்த 2018 அந்த வெள்ளம் படம் வந்து 2 crores-ன்னாங்க, அதுதான் ஹையஸ்ட்னு. இப்போ எல்லாமே அதை விட தாண்டிடுச்சு நான் பார்த்தேன். லைக் ஒரு 4-5 படம் தாண்டி இருக்கு அந்த கலெக்ஷன், அதனால கேட்டேன். இல்ல ஓரளவுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் படத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? மலையாள படம் அதெல்லாம் பார்க்குறீங்க?
நான் சொல்றது வந்து டப் பண்ணாம டைரக்ட் லாங்குவேஜஸ் சொல்றேன். ஓகே ஓகே. இந்த இது ஆவேசம் ரிலீஸ் ஆன மாதிரி இப்போ டப்பே பண்ணாம மலையாளத்துல. நீங்க ஒரு 4 படத்தை மலையாள படத்தை பார்த்துட்டீங்கன்னா அடுத்த 5வது மலையாள படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கரெக்ட். 4 தெலுங்கு படம் பார்த்துட்டீங்கன்னா 5வது தெலுங்கு படம் பார்க்கும்போது புரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மலையாள படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்காமே மலையாள படம் போக ஆரம்பிச்சிருவீங்க. அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதனால அது ஒரு சின்ன மார்க்கெட் பூமாக இருக்கு. அது உண்மைதான். ஆமாம், கேரளாவில் இருக்கவங்களாம் தமிழ் படத்தை எப்படி டேரெக்டாக பார்க்குறான்? டேரக்ட் தமிழ் படத்தை அவன் பார்த்து பழகிட்டான். அதனால பார்க்குறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து அதர் லாங்குவேஜ் வந்து சரி ஓகே பார்க்குறோம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவேசம், அடுத்து ஃபக்கத் ஃபசல் படம், ஸோ அடுத்து இன்னொரு இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். பார்க்குறாங்க, இப்பயும் பார்க்குறாங்க. மாலில் மட்டும் பார்க்குறாங்க இல்லையா? அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வெளியிலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க.